திருச்சிற்றம்பலம். அரைசனி என்பர்க்கடியனேனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறாமன்னும் அமுதத்தெண் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநிதி தடைத்து ஒங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வளவயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தா நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லிக்கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுது கை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். துக்கு சீ திருத்தொண்டத் தொகை விரிவாக்கி நான் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய சேக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணம் ஆகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய கமல விநாயகர் சத்சங்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். இறைவனுடைய கருணையினாலே நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய மூர்த்தி நாயனாருடைய அருள் வரலாற்றிலே 44 பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய நாயனார் தன்னுடைய நிலையை எடுத்து சொன்ன பொழுது, அதாவது வரலாறை நாம் நினைவு கூறுகின்ற வகையில் இறைவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று அருள் செய்ய ஆலயத்தை விட்டு வெளியே வந்த பொழுது பட்டத்து யானையின் கண் கட்டப்பட்ட நிலையில் அந்த யானை அரண்மனையிலிருந்து புறப்பட்டு ஆலவாய் அண்ணலுடைய கோயில் முன்பாக நின்ற நம்முடைய மூர்த்தி நாயனாரை வந்து அவருடைய மாலை அவருக்கு அணிவித்து அவரை தன் தோள் மீது அமரச் செய்கின்ற நிலையிலே வணங்கி நிற்கக்கூடிய நிலையில் அவர்கள் அழைத்து சென்று வழிபாடுகளை இயற்றி திருமஞ்சனம் ஆட்டுகின்ற பொழுது சொல்லுகிறார், எனக்கு திருமஞ்சனம் என்று சொல்வது இறைவனுடைய திருநீரே எனக்கு திருமஞ்சனமாகவும், மாலை என்பது உருத்திராக்கமே மாலையாகவும், சடைமுடியே எனக்கு மகுடமாகவும் இருந்து நான் ஆட்சி செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அவற்றை ஏற்றுக்கொண்ட நிலையிலே இந்த 3ஐயும் தனக்கு பொருளாக கொண்டு ஆட்சி செய்தார். அப்படி செய்த நிலையில் அந்த மாளிகை வாயில் நின்று வெண்கொற்ற குடையின் கீழ் இருந்து அரியாசனம் என்று சொல்லக்கூடிய ஆசனத்திலே அமர்ந்து இந்த உலகத்தை தாங்கி நிற்கிறார் என்ற பாடலோடு கடந்த வகுப்பில் நிறைவு செய்திருக்கிறோம். எனவே மின்னும் மணி மாளிகை வாயிலின் வேழம் மீது தன்னின்றும் இழிந்து தயங்கொளி மண்டபத்தில் பொன்னின் அரி மெல் அணை சாமரை காமர் பூங்கால் மன்னும் குடை நீழலில் இருந்தனர் வையம் தாங்கி என்ற பாடலோடு நிறைவு செய்திருக்கிறோம். 45வது பாடலிருந்து இன்றைய சிந்தனை சிந்திக்க முற்படுகின்றோம். குலவும் துறை நீதி அமைச்சர் குறிப்பின் வைக கலகம் செய் அமன் செய்யல் ஆயின கட்டு நீங்கி நிலவும் திருநீற்று நெறித்துறை நீடு வாழ உலகெங்கும் நிரம்பிய சைவம் உயர்ந்து மன்ன. மூர்த்தி நாயனாருடைய ஆட்சியில்
பாண்டி நாடு எப்படி இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். குலவும் துறை நீதி அமைச்சர். ஆக அரசியல் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில் அரசியல் பட்ட பல்வேறு பல துறைகளை ஒரு சொல்லாக குறிப்பதற்காக குலவுகின்ற என்று குறித்திருக்கிறார். எனவே அரசியலில் பட்ட பற்பல துறைகளை ஒரு சொல்லாக குறிக்கும் வண்ணமாக குலவும் துறை என்று குறிப்பிடுகிறார். அப்படி பல்வேறு துறைகளை உள்ளடக்கக்கூடிய அந்த துறைகளில் நீதி நடத்துகின்ற அமைச்சர்கள் தமது குறிப்பின் வைக என்று குறிப்பிடுகிறார். குலவும் துறை நீதி அமைச்சர் குறிப்பின் வைகி. எனவே அந்த நீதியை நடாத்துகின்ற அமைச்சர்கள் தன்னுடைய நினைப்புக்கேற்ப, அதாவது திருநீறு அந்த சைவ நெறி தழைக்கக்கூடிய வண்ணமாக தன்னுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று அவர் கருதி இருக்கக்கூடிய நினைப்புக்கு ஏற்ப, எனவே அறநூல் விதித்தபடி ஒழுக வல்லக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் என்பதைத்தான் இந்த இடத்துல குறிக்கின்ற பொழுது நீதி அமைச்சர் குறிப்பின் வைக கலகம் செய் அமன் செயல் ஆயின கட்டு நீங்கி. எனவே யாரெல்லாம் இதுகாலும் சமண ஆட்சியிலே இருந்து ஆதாயம் பெற்றவர்களெல்லாம் ஆட்சி மாற்றத்தினாலே சில கலகம் செய்ய அவர்களையெல்லாம் ஒருவாறு அந்த அந்த அமணருடைய செயல் கட்டுகளை எல்லாம் அவையற்றெல்லாம் முழுமையாக நீங்கி நிலவும் திருநீற்று நெறி துறை நீடு வாழ. அந்த துறை என்று சொல்லக்கூடிய திருநீற்று துறை நீடு வாழும் பொருட்டாக அது சொல்ல நிலவும். ஏன்னா நிலவுகின்ற இந்த சொல் நம்முடைய புராணத்தினுடைய நிறைவிலையும் அந்த சொல் இருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த நிறைவாக சொல்லும் பொழுது என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலக. அந்த நிலவி என்பது அங்கும் சொல்லப்படும். நேசம் உடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி என்பது திருவாசகத்தொடர். நிலாவுக அந்த அடியாருடைய பெருமை நிலைத்து நிற்க வேண்டும் என்ற வகையில் நிலவுதல் என்ற சொல்லாட்சியை சேக்கிழார் பெருமானும் நமக்கு காட்டுகிறார், மணிவாசக பெருந்தகையும் நமக்கு காட்டுகிறார். எனவே அந்த வகை நிலவு என்று சொன்னால் அழிவில்லாத அந்த சொல்லுக்கு நிலவும் திருநீற்று நெறி, அழிவில்லாத திருநீற்று நெறி துறை வாழ் நீடு வாழ. அந்த திருநீற்று நெறியானது நிலை பெற்ற திருநீற்று நெறி நீடு வாழும் பொருட்டாகவும் உலகமெங்கும் நிரம்பிய அந்த சைவ நெறியினுடைய தன்மை உயர்ந்து நிலை பெறும் பொருட்டாகும். எனவே உலகெங்கும் நிரம்பிய சைவமும் உயர்ந்து மன்னுதல் என்பதுக்கு நிலை பெறுதல் என்று பெயர். எனவே இங்கே நிலவு என்பதும் நிலைபெறுதல் என்கிற பொருளிலே அமைய பெற்றிருப்பது, மன்ன என்பதும் நிலைபெறுதல் என்ற பொருளிலே கையாளப்படுவது. அந்த வகையில் உயர்ந்து மன்ன அவையெல்லாம் நிலைத்து நிற்கும் பொருட்டாக. எனவே சைவம் நிலைத்து நிற்கவும் திருநீற்று நெறி நிலைத்து நிற்கவும் வெண்குற்ற குடையின் கீழிருந்து அமைச்சர்கள் தன் குறிப்பின் வைக நீதித்துறை உடையவர்களெல்லாம் அறநெறி வழுவாது தன் ஆட்சியை செலுத்தி வருகிறார் நம்முடைய மூர்த்தியார் என்பதை காட்டுகிறார். நுதலின் கண் விழித்தவர் வாய்மை நுணங்கு நூலின் பதம் எங்கும் நிறைந்து விளங்க பவங்கள் மாற உதவும் திருநீரு உயர் கண்டிகை கொண்ட வேணி முதன் மும்மையினால் உலகு ஆண்டனர் மூர்த்தியாதாம். நுதலின் கண் விழித்தவர், நுதல் நெற்றி, நெற்றியின் கண் கொண்ட பெருமான் என்பதனால நுதலின் கண் விழித்தவர். எனவே நெற்றியின் கண் அந்த விழி என்று சொல்லக்கூடிய அவற்றை கொண்டிருக்கக்கூடிய பெருமான். கண் விழித்தவர் வாய்மை நுணங்கு நூலின். எனவே அந்த வகை சிவபெருமான் அவனது வாய்மையாகிய நுண் பொருள் கொண்டிருக்கக்கூடிய நூலினுடைய பொருள்கள் நிறைந்து விளங்கும் பொருட்டாக என்று குறிப்பிடுகிறார். நுணங்கு நூலின் பதமெங்கும் நிறைந்து விளங்க. அவ்வாறு இறைவன் அருளிய அந்த நூல் நுண்ணிய நூல் என்று சொல்வது நுண்ணியவாகிய அந்த உண்மை பொருள் விளங்கும் பொருட்டாக. எனவே அந்த சிவநெறி என்று சொல்லக்கூடிய வகையில் இறைவன் அருளிய அந்த அருள் நூல்களுடைய உண்மை நெறி இந்த உலகத்தில்
நிலை பெறுவதற்காக என்ற வகையில் நுணங்கு நூல் என்று சொல்லக்கூடிய அவற்றால் உணர்த்தப்படுகின்ற அந்த பதம் என்கூடிய சிவநெறி அது நிலை பெறுவதற்காக என்ற வகையில் இங்கே எடுத்து சொல்கிற பதமெங்கும் நிறைந்து விளங்க பவங்கள் மாற உதவும் திருநீரு உயர் கண்டிகை கொண்ட வேணி. இந்த சொல் நாம் பார்க்கும் பொழுது பவங்கள் மாற, பவம்னா பிறப்பு, இந்த பிறப்பு மாற, இப்படி மாற என்றால் நிலையில்லாதிருக்கக்கூடிய இந்த பிறப்பை நிலையுடையதாக ஆக்கிக்கொள்ள, அதாவது நம்முடைய பிறந்து இறந்து உழல்கின்ற இந்த சுழற்சியிலே இருந்து உயிர் பிறவாத தன்மையை பெரும் பொருட்டாக. ஏன்னா பவங்கள் மாற, பவம்னா பிறப்பு, பிறப்பு மாற, அப்போ மாறி மாறி வந்து நாம் இறந்தும் பிறந்தும் பிறந்து இறந்தும் உழலுகின்ற இந்த சுழற்சியிலே இருந்து மாறுவதற்காக உதவுவது திருநீரு. அதான் சொல்ற உதவும் திருநீர். ஆக அந்த திருநீர் எத்தகையது என்று சொல்லும் பொழுது அது நமக்கு சாதனமாக நிற்பது என்பதனை எடுத்து காட்டுகிறார். எனவே பிறப்பு என்கின்ற பவங்கள் வழி வருகின்ற பிறவி, அதனை பின்பற்றி வருகிற துன்பங்கள், அவற்றையெல்லாம் மாற்றுவதற்காக. ஏன்னா திருநீற்றுக்கு அத்தகைய சிறப்பு உண்டு என்பதை நாம் திருநீற்று பதிகத்தின் வாயிலாகவே நாம் அறிவதை நம்முடைய பெரிய புராணத்திலும் காணலாம். சேக்கிழார் அருளிய அந்த பகுதியை, அந்த திருநீற்று பதிகத்தை அருளுகின்ற இடத்திலும் காணலாம். நம்முடைய திருஞான சம்பந்த திருவாக்கிலும் நீங்கள் காணலாம். அங்கே சொல்லும் பொழுது ஒரு அழகான குறிப்பு அங்கே உண்டு. மன்னர், அதாவது கூன் பாண்டியர் அந்த நோயுற்று வருந்தி கிடக்கின்ற நிலையில் மங்கையர்க்கரசியார் அவர்கள் இங்கு ஒருவர் வந்திருக்கிறார், அவர் உங்களுக்கு இந்த நோயினை நீக்குவார், அது மட்டுமல்ல பிறவி பிணியையும் நீக்குவார் என்று மன்னனிடத்தில் சொல்வதாக ஒரு பகுதி உண்டு. அப்போ திருஞான சம்பந்தரால் உங்களுடைய உடற்பிணி மட்டுமல்ல உயிர்ப்பிணியும் நீங்கும் என்று சொல்லும் பொழுது அவர் சம்மதித்தால் இங்கு வரட்டும் என்று பாண்டிய மன்னர் கூறுகின்ற பகுதி நம்முடைய பெரிய புராணத்திலே காண முடியும். ஞானசம்பந்த திருவாக்கில் காணும் பொழுது அந்த திருநீற்று பதிகத்தில் எல்லா குறிப்பையும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பாடலிலும் அது முத்தி தருவது நீர் என்று அருளி இருக்கின்றார், பாவம் அறுப்பது நீர் என்று கொடுத்துருக்கார், புண்ணியம் ஆவது நீர் என்று அருள் செய்திருப்பதை பார்க்கிறோம். ஏல உடம்பு இடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீர், மதியை தருவது நீர் என்று திருநீற்றின் பெருமை அதிகமாக சொல்லப்பட்டு இருப்பதை பார்க்கிறோம். எனவே பவங்கள் மாற, இந்த சொல் நமக்கு முன்னையே மானக்கஞ்சாருடைய வரலாற்றை சொல்லும் பொழுது இறைவன் திருநீற்று பை உடையவனாக வருகிறான், திருநீற்று பொக்கனமும் என்று குறிப்பிடுவார். அங்கே குறிப்பிடுகிற பொழுது அங்கேயும் பிறவி, அதாவது பிறந்து இறந்து உழல்கின்ற இந்த சுழற்சியிலே இருந்து விடுதலை தரக்கூடிய சாதனம் திருநீரு என்பதை அங்கேயும் அந்த குறிப்பு வழங்கி இருப்பதை நாம் நினைவு கூறலாம். அந்த வகையில் பவங்கள் மாற உதவும் திருநீற்று பொக்கனம் என்று சொல்வது போல இங்கே பவங்கள் மாற உதவும் திருநீரு உயர் கண்டிகை. இப்போ இந்த பவங்கள் மாற உதவுவது திருநீரு என்று கருதுவதல்ல, அதனோடு உடனாக இருக்கக்கூடிய கண்டிகையும் அதனோடு இருக்கக்கூடிய வேணி என்கிற சடையும். ஏன்னா அந்த மூன்றுமே பொருளாக கொண்டு ஆட்சி செய்தவர் என்பதனால் பவங்கள் மாற உதவுவது திருநீரு என்று திருநீற்றுக்கு மட்டுமே அடையாக்கி கொள்வதும் உண்டு. அதனோடு தொடர்புடையதாகிய கண்டிகை திருவேடம் என்கிற வேணி என்கிற சடைக்கும் அதை அடையாக்குவதும் உண்டு. அந்த வகையில் இவ்வாறு பிறப்பு அறுவதற்காக உதவுகின்ற திருநீரு உயர் கண்டிகை அது சொல்லும் பொழுது, இப்போ அதில் நுண்மையாக ஆய்கின்ற பொழுது என்ன செய்வாங்க, அந்த உயர் கண்டிகை என்ற அடை கொடுத்திருப்பதனால கண்டிகை உயர்ந்தது என்கிற அந்த உயர்வை அதற்கு அடையாக்கி திருநீரு பிறவி மாறுவதற்கு உதவுவது என்றும் பொருள் செய்வது உண்டு. அந்த வகையில் திருநீற்று நெறியாகிய அந்த திருநீரு உயர் கண்டிகை கொண்ட வேணி, அவர் கொண்டிருக்கக்கூடிய சடை, இந்த மூன்றும் முதன்மையாக கொண்டு மூர்த்தி நாயனார் உலகத்தை ஆண்டு வருகிறார். சொல்றார், வேணி முதன் மும்மையினால் உலகு ஆண்டனர் மூர்த்தியார்தாம் என்று இந்த
பகுதியை நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே திருநீற்று நெறி நீடி தழைத்து வாழ ஆட்சி செய்து வருகிறார் மூர்த்தியார் என்று அவருடைய இந்த வரலாற்றின் பகுதியை நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஏலம் கமழ் கோதையர் தம் திறம் என்றும் நீங்கும் சீலம் கொடு வெம்புலன் தெவ்வுடன் வென்று நீக்கி ஞாலம் தனி நேமி நடாத்தி நலம் கொளும் ஊழிக்காலம் உயிர்கட்கு இடரான கடிந்து காத்து. இங்கே சொல்லும் பொழுது அவருடைய ஆட்சி என்பதை முன்ன சொன்னார். இதில் அவர் எப்படி இருந்தார் என்பதை இந்த பாட்டில் சொல்கிறாரு. அதன் வழியாக நாம் காணும் பொழுது மூர்த்தி நாயனார், அதாவது 63 துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திருநாவுக்கரசர். அவர் தான் துறவில் வாழ்ந்தவர் என்பது. அவர் மட்டுமல்ல, நம்ம சாக்கிய நாயனார் புராணம் படித்தோம்னா அவர் துறவு மேற்கொண்டு தான் சமண நெறி சாருகிறார். எனவே அவரும் இயல்பாக காணும் பொழுது அவர் அந்த இல்லற வாழ்க்கைக்குள்ளே வல்ல என்பதை பார்க்குறோம். அதுக்கு அடுத்து காணும் பொழுது மூர்த்தி நாயனாரும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர் தான், அதாவது திருமணம் ஆகாதவர் அப்படிங்கிற வகையில் மூர்த்தி நாயனாரும் ஒருவர். அதில் ஆக ஞானசம்பந்த திருமணத்தன்றே திருவடிப்பேற்றுக்கு செல்லுகிறார். எனவே அவர் நம்ம துறவுக்குரியவர் என்று சொல்ல இயலாது. ஆனால் அவருடைய உள்ளம் எப்போதும் துறவில் தான் இருந்தது என்பதை அந்த வரலாற்றின் நிறைவு பகுதியில் காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அதனால் புறத்தின் வகையாக வைத்து காணும் பொழுது இல்லறம் என்கிற அறத்தை மேற்கொள்ளாது துறவு என்கிற அறத்தை மேற்கொண்டவர்களுள் நாயன்மார்களில் எல்லோரும் அல்ல. நம்ம சொல்லப்போனால் இந்த 3 பேர் துறவு மேற்கொண்டு இருக்கிறார்கள். அவங்க 3 தான் நம்ம பார்க்குறோம். மற்ற ஏனைய 60 நாயன்மார்களும் நமக்கு அவர்கள் இல்லற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் ஏலம் கமழ் கோதையர் தம் திறம், ஆக வாசனை, ஏலம்னா வாசனை. அந்த துறவு நிலையை சொல்லுகின்ற பொழுது வாசனை உடைய பொருள்களை தங்கள் கூந்தலில் அணிந்து கொள்ளக்கூடிய பெண்களுடைய சார்பு நீங்கி நிற்கிறார் என்பதை சொல்லுகிறார். ஏலம் கமழ், ஏலம்னா நறுமணம், ஏலவார் குழலி என்று அம்மையை சொல்லுகிறோம் ஏலம். அதனால் ஏலம் கமழ் கோதையர் தம் திறம் என்றும் நீங்கும் சீலம் கொடு. எனவே அந்த துறவு வாழ்க்கைக்கு உரியவராக நம்முடைய திருநாவுக்கரசரை போல அப்பரை போல நம்முடைய மூர்த்தியாரும் துறவு மேற்கொண்டிருக்கிறார் என்பதை இந்த இடம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த வகையில் அந்த ஒழுக்கத்தோடு சீலம் கொடு வெம்புலன் தெவ்வுடன் வென்று. எனவே அந்த நறுமணம் வீசுகின்ற கூந்தலையுடைய பெண்களுடைய தொடர்புகளை எல்லாம் நீக்கி, அது மட்டுமல்ல ஐம்புலன்களை அந்த 5 பகைவர்களையும் வென்று. அங்கே சொல்லும் பொழுது ஐம்புலம் என்கின்ற பகைவர் தெவ்வுடன், தெவ் என்பது பகை என்று பொருள். அப்போ ஐம்புலன் என்கின்ற பகையை வென்று அதிலிருந்து நீக்கி. எனவே அவ்வாறு பகைகளை வென்று நீக்கி என்று குறிப்பிடுகிறார். ஆக இந்த சொல் பார்த்திங்கன்னா ஏலம் கமழ் கோதைய தம் திறம் என்றும் நீங்கும். அந்த நீங்கும் என்று ஒரு சொல்லும் இங்கே பகையை வென்று நீக்கி என்பது. நீங்கும் என்பது இயல்பாக நடைபெறுவது, நீக்கி என்பது பிறவினை என்று சொல்வது. அப்போ நீக்குதல். அப்போ இறைவன் திருவருள் துணை கொண்டு அவருக்கு இயல்பாகவே துறவு உள்ளம் கொண்டு இருக்கிறார். எனவே அவருடைய உள்ளம் இயல்பாகவே நீங்கி நிற்கிறது. இங்கே பகையை வென்று நிற்கிறார், ஐம்புலனை வென்று நிற்கிறார். எனவே அங்கே நீக்கி என்று சொல்வதற்கும் நீங்கி என்பதற்கும், நீங்குதல் என்பது இயல்பாகவே நீங்குதல், நீக்கி என்பது நாம் திருவருள் துணை கொண்டு அந்த புலன் என்கிற பகையை வெல்லுதல் என்கிற பொருள். அப்படிப்பட்ட சொல்லில் இங்கே காட்டுகிறார். எனவே வென்று நீக்கி உலகினை தன்னுடைய ஆணை சக்கரத்தின் வழியாக, நேமி என்றால் ஆணை சக்கரம், ஞாலம் தனி நேமி நடாத்தி நலம் கொழும் என்ற வகையில் ஆட்சியை செலுத்தி ஊழிக்காலம் உயிர்களுக்கு வரும் இடர்கள் வாராமை காத்து சொல்றார். ஊழிக்காலம் உயிர்கட்கு இடரான கடிந்து காத்து என்று அவருடைய ஆட்சியின் நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே
ஐம்புலன்கள் வென்று என்று சொல்லும் பொழுது இறைவன் துணையோடு அவற்றை வென்றிருக்கக்கூடிய தன்மை. அந்த துறவு நிலை என்பது இயல்பாகவே அவருக்கு அமையப்பெற்றிருந்த காரணத்தினால் அதை சொல்லும் பொழுது நீங்கி என்றும் புலன்களை வென்று நீக்கி என்றும் கொடுத்திருப்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அவ்வாறு புலன்களை வென்று இறைவனுடைய கருணையினாலே அவ்வாறு நம்மளுடைய தேவாரங்களை பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம நிறைய இடங்களில் அவ்வாறு குறிப்புகள் இருப்பதை நீங்கள் காண முடியும். அஞ்சும் அடக்கி என்று சொல்வது உண்டு. அவ்வாறு அஞ்சும் அடக்குதல் என்ற வகையில் சொல்லப்பெறுகிற நிலையும் பார்க்கிறோம். அதனால் புலன்களை வென்று துறவு என்கிற நிலையிலே நின்று தன் ஆணை சக்கரத்தை செலுத்தி பாண்டி நாட்டிற்குரிய மக்களுக்கு வருகிற துன்பம் வாராது காத்து ஆட்சி செய்கின்றார் மூர்த்தியார் என்பதை நமக்கு இந்த பாடலில் எடுத்து காட்டுகிறார். பாதம் பர மன்னவர் சூழ்ந்து பணிந்து போற்ற ஏதம் பிணியா வகை இவ்வுலகு ஆண்டு தொண்டின் பேதம் புரியா அருள் பேர் அரசு ஆளப்பெற்று நாதன் கழல் சேவடி நன்னினார் அண்ணலாரே சொல்லுகிறார். பாதம் பர மன்னவர் சூழ்ந்து பணிந்து போற்ற மூர்த்தி நாயனாருடைய திருவடி தாமரைகளை வேற்று அரசர்கள், எனவே தன்னுடைய ஆட்சியில் பாண்டி நாட்டை செம்மையாக ஆட்சி செலுத்துகிறார். அது மட்டுமல்ல, இவர் ஐம்புலன் வென்றவர் என்ற காரணத்தினாலும் நீதி வழி ஆட்சி புரிந்தவர் என்பதாலும் இவருடைய திருவடிகளை ஏனையோர்கள் வணங்கி அவருடைய திருவடியை போற்றுகின்ற வண்ணம் உயர்ந்து நிற்கிறார். எனவே பாதம் பர மன்னர் தமது பாதங்களை வேற்று அரசர்கள் சூழ்ந்து பணிந்து போற்றுகிற வண்ணமாகவும் ஏதம் பிணியா வகை, இங்கே ஏதம் என்ற சொல்லுக்கு பொதுவாக ஏதம் அப்படின்னா தீங்கு என்று சொல்வது, கெடுதல் என்று சொல்லக்கூடிய அந்த கெடுதிகள் வந்து சாராத வண்ணம், பிணியா வகை, பிணித்தல் என்பது இல்லாத வண்ணம். எனவே கெடுதிகள் பிடிக்காத வகையில் இவ்வுலகை ஆண்டு தொண்டின் பேதம் புரியா அருள் என்றார். எனவே இவ்வுலகினை ஆட்சி புரிந்து திருத்தொண்டிலிருந்து விலகாத அருட்பேரும் ஆளப்பெற்று அவருடைய நிலை என்ன? ஆண்டு தொண்டின் பேதம் புரியா அருட்பேர். ஆக அந்த தொண்டு நெறியில் தான் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறுதியான கொள்கையிலே நின்று வழுவாத வண்ணமாக நின்று பெருமான் திருவடியை நெஞ்சத்திலே கொண்டு திருநீரும் உருத்திராக்கம் சடைமுடியுமே பொருளாக கொண்ட கொள்கையில் மாறாது நின்று, அதனால் தொண்டின் பேதம் புரியா அருள் பேர் அரசு ஆளப்பெற்று தன்னுடைய ஆட்சியை செலுத்தி நாதன் கழல் சேவடி நன்னினர் நம்முடைய பெருமானுடைய திருவடியை அடைகின்றார் மூர்த்தி நாயனார் என்பதை அண்ணலாரே என்று நிறைவு செய்து நமக்கு காட்டுகிறார். எனவே ஏனைய மன்னவர்களெல்லாம் மூர்த்தி நாயனாருடைய திருவடியை போற்றுகின்ற வண்ணமாக சிறந்த நெறியில் நீதியை பரிபாலித்து ஆட்சி செலுத்தி மக்களுக்கு துன்பம் வாராத வண்ணம் கெடுதல் அனைத்தையும் நீக்கி அவற்றை சிக்கிக்கொள்ளாத வண்ணமாக ஆட்சி புரிந்து இறைவன் திருவடியை சென்று அடைகின்றார் மூர்த்தியார் என்று அவருடைய வரலாற்றை நமக்கு நிறைவு செய்து காட்டுகிறார். இப்போ நிறைவு பாடலில் இதுவரை சொல்லப்பட்ட வரலாற்றை தொகுத்து சொல்லுகிற வண்ணமாக நமக்கு சேக்கிழார் காட்டுகிறார். அகல் பாறையில் வைத்து முழங்கையை அன்று தைத்த இகலிலார்களில் அன்பரை ஏத்தி முருகனாராம் முகில் சூழ் நரும் சோலையின் மொய் ஒளி மாடவீதி புகழூர் வரும் அந்தனர் தம் திறம் போற்றலுற்றாம். இவ்வாறு முன்பு அகன்ற பாறையில், அகல் என்று சொன்னால் அகல் ஞாலத்து அப்படின்னு சொல்லுவது, ஞாலம்னா பறந்து இருக்கின்ற உலகம். அப்போ அகல் என்ற சொல்லுக்கு பரந்த என்று பொருள். இப்போ அகல் பாறையின் அகன்ற அந்த சந்தனம் அரைக்கக்கூடிய பாறையில் வைத்து முழங்கையை, தன்னுடைய முழங்கையை அதுவே சந்தனமாக கருதி தேய்த்தது. எப்போ? அன்று முன்பு நடந்த நிகழ்வு. எனவே அன்று தேய்த்த
இகழிலார். இகல் என்று சொன்னால் குறை சொல்லக்கூடியதாக இருப்பது. அப்படி குறை என்பதே இல்லாது இருக்கக்கூடிய நம்முடைய நாயனார். எனவே இகல் என்று சொல்லக்கூடிய வகையில் அவ்வாறு தன்னுடைய முழங்கையை அன்று தைத்தவராகிய அன்பினில் வழுவாது நிற்கக்கூடிய அன்பர். அதனால் அன்பின் துணிவு காரணமாக தன்னுடைய அந்த முழங்கையை தேய்த்து அரசராக பெற்றிருக்கக்கூடியவர். எனவே இங்கே இகல் அப்படிங்கும்போது போர் வன்மை என்று சொல்வது இகல் என்பது. எனவே போர் வன்மை என்ற வகையில் இகழார் களிற்று அன்பர். யானை மீது யானை அவரை சுமந்து அரசராக ஆக்கிய நிலையில் அந்த களிற்று அன்பர் என்று அவரை குறிப்பிடுகிறார். இகழிலார் களிற்று அன்பர் சொல்றார். அன்பரை ஏத்தி முருகனாராம், முருகர் என்று பெயருடையவர் முருகனாராம். முகிழ் சூழ் நரும் சோலையின் மொய் ஒளி மாடவீதி. நல்ல மேகக்கூட்டங்கள் வந்து தங்குகின்ற நல்ல சோலையும் மலர்களுடைய ஒளியும் வீசுகின்ற மாட வீதியாக இருக்கக்கூடிய புகலூர். அந்த புகலூரில் வருகின்ற அந்தணர்தம் திறம் போற்றலூற்றாம் என்று அடுத்த புராணத்தை நமக்கு தோற்றுவாய் செய்து காட்டுகிறார். எனவே வரலாற்றின் நிறைவாக ஒரு 1.5 அடியில் அந்த அவருடைய வரலாற்றை சொல்லி பாறையில் வைத்து முழங்கை தேய்த்து அதன் பிறகு வலிமை மிக்க யானை, அந்த யானை தன்னை தேர்வு செய்து அதன் பிறகு ஆட்சி செலுத்தியவராகிய மூர்த்தி நாயனாருடைய திருவடி பணிந்து அவருடைய திருவருட் கருணை துணை நிற்க புகலூர் என்ற திருத்தலத்தில் அந்தணர் குலத்திலே வந்து அவதரித்தவராகிய நம்முடைய முருகநாயனாருடைய வரலாற்றை அடுத்து துதிக்க முற்படுகிறேன் என்று நமக்கு நிறைவு செய்து காட்டுகிறார். அந்த வகையில் நாமும் மூர்த்தி நாயனார் உம்மையால் உலகாண்ட மூர்த்தியாருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி போற்றி மகிழ்ந்து அவருடைய திருவடி தாமரையின் துணை கொண்டு நாம் முருகநாயனாருடைய வரலாற்றை சிந்திக்க முற்படுகின்றோம். திருச்சிற்றம்பலம். நம்முடைய நம்பி ஆரூரப் பெருமான் முருகநாயனாரை வணங்குகின்ற பொழுது அடைச்சொற்கள் இல்லாமல் வணங்குகிறார். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன். இங்கே முருகநாயனாரை சொல்லும்போது அவருடைய திருநாமம் மட்டும்தான் சொல்கிறார். முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன். அப்போ முருகருக்கு அடியேன், உருத்திர பசுபதிக்கு அடியேன் என்பது தான் நாம் அந்த வரலாற்றில் நம்முடைய திருத்தொண்ட தொகை என்கிற பதிகத்தின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் அடை சொல்லப்படாத நாயன்மார்கள் நீங்கள் திருத்தொண்ட தொகையை ஆய்வு செய்தீங்கன்னா அடை சொற்கள் இல்லாத நாயன்மார்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நாயன்மார்களை அடை சொற்கள் இல்லாமலே குறித்திருப்பார். பல நாயன்மார்களை அடை சொற்களோடு தான் குறித்திருப்பார். ஆனால் சிலரை அடை சொற்கள் இல்லாமல் குறித்திருப்பார். மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன். மாணி அவ்வளோதான், நேசர் அவ்வளோதான், எந்த அடை சொற்களும் சொல்லலை. அப்படி சில நாயன்மாரை அவ்வாறு நம்பி ஆரூரர் துதித்து வணங்கி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் அடைச்சொற்கள் இல்லாது திருத்தொண்ட தொகையிலே குறிக்கப்பெறுகின்ற அன்பர்களில் ஒருவராக இருப்பவர் முருகநாயனார். அவருடைய வரலாற்றை சேக்கிழார் வாக்கில் நாம் பார்க்கலாம். தாது சூழும் குழன் மலையாள் தளிர்க்கை சூழும் திருமேனி. தாது சூழும் குழன் மலையாள் தளிர்க்கை சூழும் திருமேனி. திருமேனி மீது சூழும் புனர்கற்றை வேணி நம்பர் விரும்பும் பதி. சோதி சூழும் மணி மௌலிச்சோலர் பொன்னி திருநாட்டு. போது சூழும் தடம் சோலை பொய்கை சூழும் பூம்புகலூர். இந்த பாடலை பார்த்திங்கன்னா சூழும் என்கிற சொல் அப்படியே பாடலில் வரிகள் தோறும் அமைய பெற்றிருப்பதை பார்க்கிறோம். என்னென்னவையெல்லாம் சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறார். தாது சூழும், தாதுக்கள் நல்ல இந்த மகரந்த துகள் என்று சொல்லக்கூடிய அவற்றை
இங்கே தாது என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார். எனவே பூக்களில் மகரந்த துகள்கள் சூழ்ந்திருக்கின்றன. அந்த மகரந்த துகள் சூழ்ந்திருக்கக்கூடிய மலர்களை இங்கே தன் கூந்தல் என்று சொல்லக்கூடிய வகையில் யார்? உமையம்மை. அந்த குழன் மலையாள் தளிர்க்கை சூழும் திருமேனி மீதி சூழும் புனர்கற்றை. ஆக இங்கே சொல்லும் பொழுது முதல்ல மலர் சொல்லுகிறார். அந்த மலரிலே சூழ்ந்திருப்பது தாதுக்கள். அந்த தாதுக்களுடைய மலர்கள், அந்த மலர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய கூந்தல், அந்த கூந்தலை உடைய உமையம்மை, அந்த உமையம்மையினுடைய தளிர் போன்ற கைகளால் அப்படியே சுற்றி தழுவப்பட்டிருக்கின்ற திருமேனி. எவ்வளவு அந்த அழகு காட்டுறான்னு பாருங்கள். எனவே திருமேனி மீதி சொல்கிறார். ஆக தளிர்க்கை சூழும் திருமேனி. ஆக முதல்ல தாது சூழும். அதுக்கப்புறம் அந்த தாது சூழ்ந்திருப்பது எங்கே அப்படின்னு கேட்டால் குழல் மலையாள். எனவே அவளுடைய கூந்தலில் தாதுக்கள் நிறைந்த மலர்கள் சூழ்ந்திருக்கின்றன. அந்த தளிர்க்கையுடைய உமையம்மை அவருடைய திருக்கரம் சூழ்ந்திருப்பது திருமேனியில். அதனால் தளிர்க்கை சூழும் திருமேனி. சரி, இது இப்போ மலர், அம்மை, சிவம் மூணையும் சொல்லியிருக்கிறார். மலர்களில் நிறைந்திருப்பது தாதுக்கள், அந்த கூந்தலில் நிறைந்திருப்பது மலர்கள். இந்த கூந்தலுடைய உமையம்மை அவள் தன் திருமேனியில் சூழ்ந்திருப்பது எங்கே? அவளுடைய தளிர்க்கை சூழ்ந்திருப்பது திருமேனியில். அப்படி சூழ்ந்திருக்கிறது. சரி, திருமேனியில் அது திருமேனி சிவம் என்பதனால சிவத்தின் திருமேனியில் தன் சடைமுடியில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டால் புனல் கற்றை. அதனால் திருமேனி மீது சூழும் புனல் கற்றை வேணி நம்பர் விரும்பும் பதி. ஆக வேணி என்பது சடை. அந்த பெருமான் தன்னுடைய சடையில் கங்கை சூழ்ந்திருக்க அதை அப்படியே தன்னுடைய சடையில் அதை கொண்டிருக்கிறார். எனவே திருமேனி மீது சூழும் புனர்கற்றை வேணி நம்பர் விரும்பும் பதி. ஆக சிவபெருமான் விரும்பி வெளிப்பட்டிருக்கின்ற திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. விரும்பும் பதி. ஏன்னா பெருமான் இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பகுதியில் தான் நிறைய தலங்களில் அவன் விரும்பி வெளிப்பட்ட தலங்களாக இருப்பதை பார்க்கிறோம். உலகமெல்லாம் அவனுடைய ஆட்சிக்குரியதாக இருந்தாலும் கூட அந்த இறைவன் தான் விரும்பி வெளிப்பட்ட தலங்கள் என்று நாம் பார்த்தா நம்முடைய தமிழகத்தில்தான் நிறைய தலங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதாவது நம்ம வேறு வகையாக சொல்லணும்னா சுயம்பு மூர்த்தி, தான் தோன்றிநாதர் என்று சொல்லக்கூடிய திருமேனிகள் நம் தமிழகத்தில்தான் அதிகமாக இருக்கின்றன. நீங்கள் மற்ற தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது முனிவர்களாகவோ அல்லது வெவ்வேறு வகையாக அவர்களால் நிறுவப்படுகிற திருமேனிகள் அமையப்பெற்றிருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் எல்லா வகையான திருமேனிகளும் தானே தோன்றிய மூர்த்தியும் இருக்கிறார். தேவர் முதலானவர்களால் நிறுவப்பட்ட மூர்த்தியும் இருக்கிறது. முனிவர் முதலானவர்களால் நிறுவப்பட்ட மூர்த்தியும் இருக்கிறது. பிறகு மக்களால் நிறுவப்படுகின்ற திருமேனியும் இருக்கிறது. நமக்கு பல வகையான திருமேனிகள் சிவாலயத்தில் அமையப்பெற்றிருக்கின்றன. அதில் அவர் விரும்பி வெளிப்பட்டிருக்கிற தலங்களை, அந்த மூர்த்தியை தான் தோன்றி பெருமான் என்று சொல்வது. ஏன்னா இப்போ தான் தோன்றி பெருமான் சொன்னால் நாம் இன்றைக்கி அந்த சொல்லுக்கே வேறு பொருள் வச்சுக்கிட்டோம். அவன் எங்கேயா இருக்கிறான்? தான் தோன்றியாக தெரிகிறான் அப்படின்ற சொல்லை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆக இன்றைக்கி நம்முடைய தமிழ் சொற்களுடைய அந்த சொல்லாட்சியை வேறு வேறு வகையாக பயன்படுத்தி இன்றைக்கி அந்த சொல்லுக்கு பொருள் வேறு கொண்டு இருக்கிறோம். எனவே அதுக்கு வடமொழியில் சொல்லும்போது சுயம்பு மூர்த்தி அப்படி இப்படி சொன்னால் புரியுதுங்க அப்படிங்கிறாங்க மக்கள். ஓ, சுயம்பு மூர்த்தி தான் அப்படி சொல்கிறீங்களா அப்படி. ஏன்னா நம்முடைய சொல், அந்த சொல் வழக்குக்கான பொருளை வேறு வகையாக நாம் நினைந்து உண்மை பொருளை விட்டுட்டோம். அந்த வகையில் தான் விரும்பி வெளிப்பட்டிருக்கின்ற திருமேனி. எனவே தமிழகத்தில் சிவாலயங்களில் எல்லா ஆலயத்திலும் தானே தோன்றிய மூர்த்தி அல்ல. அந்த தான் தோன்றிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய திருமேனிக்கும் பிறரால் நிறுவப்படுகிற மூர்த்திகளுக்கும் திருமேனியை காணும்போதே வேறுபாடு தெரியும். நீங்கள் அந்த கோயிலில் திருமேனியை பார்த்தீங்கன்னா சில கோயில்களில் ஒரு கோடு போட்டு அந்த கோடு ரெண்டு பேருக்கு இப்படி ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. முன்பகுதியில் இருக்கும்.
அதெல்லாம் பிரதிஷ்டை செய்யப்படுகிற மற்றவர்களால் நிறுவப்படுகிற மூர்த்தி தான். இந்த தான் தோன்றியாக இருக்கக்கூடிய மூர்த்திகள் சிவலிங்க வடிவத்தில் அந்த பானம் என்கிற பகுதி பார்த்திங்கன்னா ஒரே வடிவமாக இருக்காது, மேடு பள்ளங்களாக இருக்கும். சில திருமேனிகள் நீங்கள் எண்ணெய் காப்பு சாத்தினா கை கிழிச்சே விட்டுடும். அந்த மாதிரியான திருமேனிகள் எல்லாம் இன்றும் இருக்கின்றன. அவை எப்பொழுது அந்த இடத்துல விரும்பி வெளிப்பட்டது என்பது வரலாற்றில் நின்று ஆய்வு செய்ய முடியாத வண்ணம் பழமையான திருமேனியாக இருப்பதும் உண்டு. அதனால் அந்த வகையில் இந்த திருமேனியை சொல்லுகிறார், அது தான் விரும்பி நிற்கக்கூடிய பதி. எனவே தாதுக்கள் சூழுகின்ற மலர் சூடியிருக்கின்ற உமையம்மையின் கை சூழ்ந்திருக்கின்ற திருமேனி, அந்த திருமேனி மீது சூழுகின்ற புனல் கற்றை வேணி, அத்தகைய நம்பர் விரும்புகிற பதி அந்த சிவபெருமானுடைய தலம். இதுக்கு இத்தனை சொல்லுகிறார். அந்த தலத்தில் சோதி சூழும் மணி, சோதி என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுகிறார் ஒளி சூழ்ந்திருக்கக்கூடிய மணி மௌலி சோழர் பொன்னி திருநாட்டு. ஆக இந்த இது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால், இந்த கங்கை சூடுகின்ற கற்றை சடைமுடைய சிவபெருமான் விரும்புகின்ற அந்த திருப்பதியாகிய இந்த தலம் எப்படிப்பட்டது? ஒளி சூடுகின்ற மணி மௌலி சோழர், மணிமுடி சோழர் என்பது. எனவே மணிமுடி சூடிய சோழர்களது காவிரி பாய்கின்ற திருநாட்டில் போது சூழும் தடஞ்சோலை. ஆக போதுனா மலர்கள் நிறைந்த பெரிய சோலைகளை உடைய பொய்கை சூழ்ந்திருக்கக்கூடிய புகழூர், அது பூம்புகழூர் என்று குறிப்பிடுகிறார். எனவே போது சூழும் தடஞ்சோலை, பொய்கை சூழும் பூம்புகழூர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மலர்கள் நிறைந்த சோலை இருக்கிறது. ஆக போது சூழுகின்ற தடம் சோலை, பெரிய சோலை, நீர் நிலை சூழ்ந்திருக்கக்கூடிய கோயில். நீங்கள் இன்றும் திரு பூம்புகழூர் செல்வீர்களானால் 3 பக்கமும் அந்த நீர்நிலை இருக்கும். ஒரு பகுதி தான் நாம் போகக்கூடிய இடமாக இருக்கும். அந்த ஆலயத்தை நீங்கள் சென்று காண்பீர்களானால் 3 பகுதியும் அந்த நீர்நிலை இருக்கும். ஒரு பகுதி நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய பகுதியாக இருப்பது. அதனால தான் பொய்கை சூழும் பூம்புகழூர். நாவுக்கரசு பெருந்தகை இந்த மண்ணுலக வாழ்வு போதும் என்று கருதி இறைவனிடத்தில் விண்ணப்பம் செய்த பதி இந்த பூம்புகழூர். அது தலத்துக்குரிய சிறப்பு. எனவே அத்தகைய பூம்புகழூர் என்ற இந்த பூம்புகழூருக்கு தனிச்சிறப்பு உண்டு. முருகநாயனார் அவதரித்த தலம் என்பதை இப்போ நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய நாயன்மார்களில் 6 நாயன்மார்கள் ஒரு இடத்துல கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது முருகநாயனாருடைய திருமடம் மட்டும்தான். அத்தகைய சிறப்பு இந்த தலத்துக்கு உண்டு. மற்ற இடங்களில் 5 பேர், மதுரை எடுத்துக்கொண்ட 5 நாயன்மார்கள், ஞானசம்பந்த பெருமான், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், மங்கையர்க்கரசியார், குலச்சிறையார், நின்றசீர் நெடுமாறனார், 5 பேர் தான். ஆனால் இங்கே மட்டும் 6 நாயன்மார்கள் ஒன்று கூடிய இடமாக போற்றப்படுவது முருகநாயனாருடைய திருமடம். அத்தகைய சிறப்பு இந்த தலத்துக்கு உண்டு. அது மட்டுமல்ல, திருநாவுக்கரசு பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும் தன் அந்த வரலாற்றில் 2வது முறை சந்தித்து கொண்ட இடம் இந்த பூம்புகழூர். அது ஒரு தனிச்சிறப்பு. அதற்கு மேலாக நாவுக்கரசு இறைவன் திருவடியில் கலந்து சிவானந்த வடிவமாக நிற்கிற இடம் இன்றும் அன்னாளார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார். அந்த இடம் பூம்புகழூர். அத்தகைய சிறப்பு பூம்புகழூர் ஆகிய இந்த தலத்துக்கு உண்டு. அதை நம்ம நாவுக்கரசர் புராணம் பார்க்கும் பொழுதும் ஞானசம்பந்தர் வரலாற்று பார்க்கும் பொழுதும் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அங்கங்கே நாயன்மார் சந்தித்து கொண்ட சந்திப்புகள் அங்கெல்லாம் அங்கே சொல்லப்பட்டதுனால இங்கே நமக்கு அதை எப்படி சேக்கிழார் காட்டுகிறார் என்பதை நாம் பார்க்க அந்த அந்த தலத்தினுடைய பெருமை என்று எண்ணுங்கும் பொழுது தாது சூழ்ந்திருப்பது பெருமை, அம்மையின் திருக்கை சூழ்ந்திருக்கின்ற திருமேனி என்பது ஒரு பெருமை. அத்தகைய திருமேனியின் மீது புனல் கங்கை வேணி சூழ்ந்திருக்கக்கூடிய நம்பர் அந்த பெருமான் விரும்புகின்ற பதியாகி இந்த தலத்தில் சோதி என்று சொல்லக்கூடிய ஒளி வீசுகின்ற மணி மகுடத்தை கொண்டிருக்கிற சோழருடைய காவிரி திருநாட்டில்
இங்கு போது சூழ்ந்திருக்கின்ற சோலையும் புனல் என்கிற அந்த பொய்கை சூழ்ந்திருக்கக்கூடியது பூம்புகலூர் என்று 6 சொல் இங்கே சூழும் சூழும் என்று காட்டியிருக்கிறார். இவ்வாறு காட்டியதற்கு ஏதேனும் குறிப்பிருக்குமோ என்று எண்ணினால் ஆம், ஒரு குறிப்பு இருக்கிறது. என்ன, ஏன் 6 சொன்னார் என்பதை நாம் பார்க்கலாம். ஏன்னா அவ்வாறு நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை சில நேரங்களில் அப்படி ஒரு குறிப்பு தருகிறார் என்று சொன்னால் அது ஏதேனும் ஒரு குறிப்புகள் இருக்கும் என்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் சூழும் 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 என்பது 6 முறை அந்த சொல் ஆட்சி இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த பகுதியில் நாம் அந்த குறிப்பை பிறகு அங்கே இடம் வரும்போது நாம் காணலாம் என்பதை சொல்லி அடுத்த பாடலுக்கு செல்லலாம். நாமமூதூர் மற்ற அதனுள், நாமமூதூர் மற்ற அதனுள் நல்லோர் மனம் போல், நல்லோர் மனம் போல் அரவணைந்த சேம நிலவு திருநீற்றின் சிறந்த வெண்மை திருந்து ஒளியால் யாம இருளும் வெளியாக்கும் இரவே அல்ல விரைமலர் மேல் காமர் மது உன் சிறை வண்டும் களங்கமின்றி விளங்குமால். பூம்புகலூர் ஆகிய இந்த நகரினுடைய பெருமையை நமக்கு இந்த பாட்டை சொல்லுகிறார். மேலே சொல்லப்பட்ட பொய்கை சூழும் பூம்புகலூர், அதான் நாமமூதூர். நாமம் என்பது பெயர். ஆக முன்னே பாடலை சொல்லப்பட்டதாகிய பெருமை எது? நம்பர் விரும்பும் பதியாகிய பூம்புகலூர், அதான் நமக்கு குறிப்பு. எனவே நாம மூதூர், மூதூர் பழமையான ஊர். எனவே பழமையான ஊராகிய அந்த பூம்புகலூர் அதனுள் மற்ற அதனுள் நல்லோர் மனம் போல சொல்ல பாருங்க, நல்லோர் மனம் போல, நல்ல அடியார்களுடைய நெஞ்சத்தை போலவே. அந்த சொல் பாருங்க, அடியவருடைய நெஞ்சம் எப்படிப்பட்டது அது சொன்னார். நல்லோர் மனம் போல் அரவணைந்த சேம நிலவு திருநீற்றின் சிறந்த வெண்மை திருந்து ஒளியால். இப்போ செய்தி என்னன்னு கேட்டால், வெண்மையான திருநீர். இந்த திருநீர் வெளியே இருக்கக்கூடியது புற தூய்மையில் பார்க்கக்கூடிய ஒன்று. ஆக புறத்தே இருக்கக்கூடிய வெண்மை மட்டுமல்ல, நல்ல அன்பருடைய நெஞ்சமும் தூய்மையானது தான். எனவே நல்ல அன்பருடைய நெஞ்சம் எப்படி தூய்மையாக இருக்குமோ அத்தகைய தூய்மையுடைய திருநீற்றை பூசியிருக்கிற அன்பர்கள் இருக்கக்கூடிய ஊர். அவ்வளோ சொல்கிறார் பாருங்க. எனவே சேம நிலவு திருநீற்றின் சிறந்த வெண்மை திருந்து ஒளியால். எனவே இந்த வெண்மையான திருநீற்று ஒளி காரணமாக அந்த பூம்புகலூரில் இரவு பொழுதை பகல் பொழுதோல ஆக்குகின்ற திருநீர். யாம இருளும் வெளியாக்கும் இரவே அல்ல. அப்போ நல்லோர் உள்ளம் எப்படி இருக்கும் கேட்டால் வெண்மை உடையதாக இருக்கும். ஏன் நல்லோருடைய வெண்மைன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், தூய்மைக்கு அடையாளமாக சொல்லப்படுவது வெண்மை. வஞ்சத்துக்குரிய அடையாளம் தான் கருமை என்பது. நமக்கு முன்னே நம்ம பார்த்தோம். அதாவது விளக்கு அன்ன, எத்தகைய விளக்கு அன்ன அப்படின்னு கேட்டால், அந்த தீபம் எரிகின்ற பொழுது அதன் மையப்பகுதியில் கருப்பு இருப்பது போல உள்ளே புகுந்தனன் முத்தநாதன் அப்படின்னு சொல்லும் பொழுது நெஞ்சத்தில் வஞ்சம் கொண்டு அந்த வஞ்சத்தை கருப்பு என்று குறித்தார். அப்போ அந்த வஞ்சமுடைய நெஞ்சு என்பதுக்கு கருமை அடையாளம், தூய்மையுடைய நெஞ்சு என்பது புகழ். நம்முடைய முருகநாயனார் புராணத்தில் உள்ளம், நல்ல அன்பருடைய உள்ளம் எப்படி வெண்மையாக இருக்குமோ அத்தகைய வெண்மையுடைய திருநீற்று ஒளி காரணமாக புகலூரில் இரவு என்பதே இல்லை, அது பகலாகவே இருக்கிறது. இரவே பகலாக இருக்கிறது. ஆக மை விளக்கு அன்ன என்று அங்கே குறித்தார். இருளுக்கு சொல்லும் பொழுது, இங்கே வெண்மை சொல்லும் பொழுது திருநீற்றை எடுத்து காட்டியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே வெண்மையுடைய திருந்து ஒளி காரணமாக யாம இருளும் வெளியாக்கும். எனவே அந்த திருநீர் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், சேம நிலவு திருநீர். ஆக நமக்கு பாதுகாப்புடையதாக இன்பம் தருவதாக இருப்பது திருநீர் என்பதனால்
சேமநிலவு திருநீறு என்று இங்கும் திருநீற்றை சிறப்பிக்கின்றார். போன புராணத்தில் பவம் மாற உதவும் திருநீருனர். நீங்கள் திருநீற்றின் பெருமைக்கு சேக்கிழார் பெருந்தகை அவர் காட்டிய அந்த சொல்லையெல்லாம் நீங்கள் தனியாகவே எடுத்து வைத்து பார்த்தீங்கன்னா அந்த திருநீற்றை எப்படிலாம் நமக்கு காட்டியிருக்கிறார் என்பதை காண முடியும். அதனால் போன புராணத்தில் பவம் மாற உதவும் திருநீருனர். அதே மாதிரி இங்கே சொல்லும்போது சேமநிலவு திருநீரு என்று குறிப்பிடுகிறார். எனவே சேமநிலவு திருநீற்றின் சிறந்த வெண்மை திருந்து ஒளி காரணமாக இரவை பகலாக்குகின்ற அந்த நிலையில் அங்கே இரவே அல்ல, விரை மலர் மேல் காமர் மதுவுன் சிறை வண்டும். இங்கே இந்த மலர்கள் இருக்குது பாருங்கள், அது இருக்கக்கூடிய தேனை பருகுகின்ற அழகான வண்டுகள் கூட எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், எங்கள் ஊரில் வண்டு கூட கருமை இல்லைன்னா பார்த்துக்குங்களேன். அது எப்படி சொல்ல பாருங்க, காமர் மதுவுன் சிறை வண்டும் களங்கமின்றி என்ன செய்யும் விளங்குமான். அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், நம்ம முன்னையே நம்ம படிச்சிருக்கிறோம். நம்பி ஆரூரப் பெருமான் தில்லைக்கு வரார். தில்லை வரும் பொழுது அங்கே மதில் இருக்கிறது, நந்தவனம், முதல்ல காடு என்கிற பகுதியை கடக்கிறார். வனம் கடந்து அப்புறம் நந்தவனம் பணிந்து அதுக்குள்ளே நுழைந்து வரும் பொழுது அப்படியே தடாகங்கள் இருக்கின்றன. அந்த அகலி என்கிற பகுதியை கடக்கிறார். அதில் அந்த மலர்களில் இருக்கக்கூடிய தேனை பருகுவதற்காக வண்டுகள் என்ன செய்கின்றவா, சிவனடியாரை போல சென்று சென்று முரல்கின்றன. எப்படி அப்படின்னு கேட்டால், அம்பலவாணருடைய திருவடி தாமரையில் இருக்கிற தேன் என்று சொல்லக்கூடிய அந்த இன்பத்தை பருகிற அடியார்கள் எப்படி திருநீர் பூசிக்கொண்டு சென்று சென்று அந்த திருவடி தேன் என்கிற அமுதத்தை பருகுகிறார்களோ, அதுபோல தில்லையில் இருக்கக்கூடிய வண்டுகள் மலரின் கண்ணே போய் அமர்ந்து தேன் பருகும்போது மகரந்த துகள்கள் எல்லாம் வண்டுகள் மீது பணிந்ததனால கருவண்டு கூட வெண்ணெய் உடைய திருநீற்றை பூசிக்கொண்டு சென்று சென்று முரல்கின்றன என்று நம்பி ஆரூரர் பெருமான் தில்லைக்கு வருகிற காட்சியை நாம் படித்திருக்கிறோம். அதை நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா அதே தான் இங்கேயும் சொல்லுகிறார். எனவே பூம்புகலூர் இருக்கக்கூடிய வண்டுகள் கலங்கமின்றி இருக்கின்றன. அப்படின்னா கருமை நிறம் என்கிற அந்த வண்ணத்தை காட்டாது. இங்கே இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் மகரந்த துகள் காரணமாக அவன் மீது பட்டதனால கருமை நிறம் காட்டாது அவைகளெல்லாம் விளங்கி தோன்றுகின்றன என்பதை இந்த பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே நல்ல அன்பருடைய நெஞ்சம்போல் வெண்மையான திருநீரு அப்படின்னு எடுத்து சொன்னார். அடுத்து இங்கே அந்த வெண்மையினுடைய அடையாளத்தை சொல்லணும்னா, எங்கள் ஊரில் வண்டுகள் கூட வெண்மையாகத்தான் இருக்கின்றன என்று சொல்வதன் மூலமாக அத்தகைய சிறப்புடைய ஊர் பூம்புகலூர் என்பதை நம்மிடத்து காட்டுகிறார். நன்னும் இசைத்தேர் மதுகரங்கள் நனைமின் சினையின் மருங்கு அலைய வண்ண மதுரத்தேன் பொழிவ வாசமலர் வாயே அல்ல தன் என் சோலை எம் மருங்கும் சாரும் மடமென் சாரிகையின் பண்ணின் கிளவி மணிவாயும் பதிகச் செழுந்தேன் பொழியுமால். இது அடுத்து ஒரு பாட்டு, இன்னொரு சுவை காட்டுகிறார். இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த நன்னும் இசைத்தேர் மதுகரங்கள் நனைமென் சினையின் மருங்கு அலைய. மதுகரம் அப்படின்னா இந்த வண்டுகளுக்கு மதுகரம்னு பேர். வண்டை சொல்லுகிற சொல்ல மதுகரம் என்ற சொல்லு வண்டை குறிப்பது. எனவே இந்த வண்டுகள் தேன் பருகுவதற்காக அப்படியே இசை மீட்டுகின்றன. எனவே நன்னும் இசைத்தேர் மதுகரங் நனைமின் சினையின் மருங்கு அலைய. அப்போ நல்ல மலரும் பருவத்திருக்கக்கூடிய அரும்புகளிடத்து சென்று வண்டுகள் அப்படியே ரீங்காரமிட்டு இசை பாடுகிறது. அப்போ அது பண் பாடிக்கொண்டு அந்த மலரை மலர்த்த முற்படுகிறது. அதனால் அவை அப்படியே அந்த தேன் பருகுவதற்காக அவை அப்படியே என்ன செய்கிறதாம், அந்த பாட்டை பாடுது. அந்த பாட்டை பாடணுன்னே அந்த மலர்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், அப்படியே அந்த கிளையின் பக்கங்களில் பறக்க, அந்த பறக்கக்கூடிய நிலையில் மதுரமுடைய தேனை அவை பொழிந்தன. எது மலர்கள்
அப்படியே தேன் பொழியுது. எது? இந்த வண்டின் பாட்டை கேட்டு மலர்கள் தேன் பொழிகிறதா. வண்ண மதுர தேன் பொழிவ வாச மலர் வாயே அல்ல. இப்போ இந்த தேன் ஒழுகுகிற இடம் ஒரு இடம் இருக்குமே, அந்த இடத்துக்கு நாம் என்ன சொல்லுவோம்? வாய் என்று சொல்வது. ஆக மலருடைய வாய், எனவே மலர் வாய். அப்போ நீங்கள் அந்த காட்சி என்னன்னு கேட்டால், ஒரு அப்படியே காதில் வந்துங்க ஒரு இனிமையான இசை இருந்தது. கேட்டால் ஒரு பக்கம் பார்த்தா அந்த வண்டினுடைய ரீங்காரம் ஒரு இன்பத்தை கொடுத்திருக்கிறது. ஏன்? அது மலரை தேனை பருகுவதற்காக ரீங்காரம் இட்டுக்கொண்டு இனிய இசை பாடி, அந்த இசையின் காரணமாக அந்த மலர்கள் தேனை பொழிய இந்த வண்டுகள் தேன் பருகுகிறது. எனவே இப்போ வண்டுக்கு தேன் பருகிற வாய்ப்பு, அந்த இசை கேட்பவருக்கு இன்பம் கொடுத்தது. அது போலவே இன்னொன்னை காட்டுகிறார். தன் என் சொல்றார், தன்னின் சோலை, நல்ல குளிர்ந்த சோலை. இந்த குளிர்ந்த சோலையினுடைய எம்மருங்கும் சாரும் மடமென் சாரிகையின் பண்ணின் கிழவி. அடுத்து இங்கே சொல்லுகிறார், இந்த குளிர்ந்த குளிர்ச்சி பொருந்தி இருக்கக்கூடிய சோலையில் எல்லா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய அந்த சோலையை சார்கின்ற இளமையுடைய நாகனவாய் பறவைகள் என்று சொல்லக்கூடிய அவைகள் பண் பொருந்திய இனிய மொழிகளை அவையும் சொல்லுகின்றனவா. எனவே பண் பொருந்திய இனிய மொழியை சொல்லும் வாயும் பதிக செழுந்தேன் பொழியும். எனவே திருப்பதிகங்களாகிய செழிய தேனை பொழியும். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பூம்புகலூரில் மலரின் வாயிலிருந்து தேன் பொழிகிறது, அது ஒரு காட்சி. இன்னொன்று, அந்த பதிகங்களை பாடுகின்றன நாகனவாய் பறவைகள். என்ன பதிகம் பாடுகிறது? தேவாரம் என்கிற பதிகங்களை நாகனவாய் பறவைகள் பாடுகின்றன. அந்த தேவாரம் என்கின்ற தேன் அது இந்த இடத்துல என்ன இருக்கிறது? அப்படியே செவிக்கு அமுதமாக இருக்கிறது. எனவே இந்த பாடலில் பண் பொருந்திய இனிய மொழியை சொல்லுகிற வாய் உடையன. எனவே மலர்வாயும் உண்டு, நாகனவாய் பறவையின் வாயும் உண்டு. மலர்வாயும் தேன் பொழிந்தது, நாகனவாய் பறவையும் தேன் பொழிந்தது. மலர் பொழிந்தது தேன், அதை பருகியது வண்டு. நாகனவாய் பறவைகள் பொழிந்த தேனை அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பருகினார்கள். ஏன்? தேவாரம் என்பது தேன் பொருந்தியது, பண் பொருந்திய பாடல் என்பதை இந்த பண்ணின் இசை கிளவி மணிவாய் பதிக செழுந்தேன் பொழியுமால் என்று இந்த சோலையினுடைய சிறப்பாக காட்டும் பொழுது நம் சேக்கிழார் பெருந்தகை எடுத்து காட்டுகிறார். எனவே மதுகரங்களாகிய அவை அங்கு அலைந்து அவ்வாறு தேன் பொழிகின்ற அது போலவே இங்கே நாகனவாய் பறவைகளும் இவ்வாறு பண் பொருந்த இசை பாடுகின்றன. இந்த குறிப்பை நீங்கள் கவனித்தா, நம் பெருமக்கள் தங்கியிருந்த காலத்தில் பதிகங்கள் பாடுகிற வழக்கம் இருந்திருக்கிறது. அதை கேட்டு கேட்டு இந்த பறவைகள் பதிகம் பாடுகின்றன என்கிற குறிப்பை நம் சேக்கிழார் பெருந்தகை நமக்கு அருள் செய்வதை நாம் பார்க்கிறோம். எனவே முருகநாயனுடைய திருமடத்தில் தொண்டர்கள் தங்கியிருந்த காலத்தில் பதிகங்கள் பாடுகிற முறைமை இருந்த காரணத்தினாலும் அந்த பதிகங்களை கேட்டுக்கொண்டிருந்த பறவைகள் அங்கே பதிகத்தை பாடுகின்றன அப்படிங்கிற ஒரு குறிப்பை சேக்கிழார் பெருந்தகை நமக்கு அருளியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே மக்கள் பாடியதை கேட்டு கேட்டு பறவைகளே பாடுகின்றன என்கிற குறிப்பை நமக்கு வழங்கியிருப்பதை பார்க்கிறோம். வண்டு பாட புனல் தடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்பன கொண்ட வாச முகை அவிழ்ந்த குளிர் பங்கயங்களே அல்ல, அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக செவி மடுக்கும் தொண்டர் வதன பங்கயமும் துளித்த கண்ணீர் அரும்புமால். இந்த பாட்டில் அடுத்த ஒரு காட்சி சொல்கிறாரு, வண்டு பாட. ஆக அந்த வண்டுகள் ரீங்காரமிட்டு தேன் பருகுவதற்காக பாடுவதை கண்டு புனல் தடத்து நல்ல நீர்நிலை மிக்கின்ற அந்த பொய்கையில் மலர்ந்து கண்ணீர் அரும்புவன. இந்த கண்ணீர் என்கிற சொல்ல பிரிச்சிங்கன்னா கள் கூட்டல் நீர் கண்ணீர் என்று வரும். கள் என்பதற்கு தேனுக்கு ஒரு சொல் கள் என்று பெயர்.
நம்முடைய புள்ளிருக்கு வேலூர் தேவாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஆக அந்த பதிகத்தில் பாடுகின்ற பொழுது கள் ஆர்ந்த அப்படின்னு சொல்வது உண்டு. அப்போ அந்த கள் என்ற சொல்லுக்கு தேன் என்று பொருள். அப்போ இந்த தாமரை மலர்கள் தன்னுள் இருக்கக்கூடிய தேனை அவை என்ன செய்கிறதான், அப்படியே அரும்புகிறது. அது எப்படி இருக்குன்னா, கண்ணிலிருந்து நீர் வருகுதான். இது தாமரை மலர் தன்னுள் இருக்கக்கூடிய நீரை தருகிறது. சொல்லார், வண்டின் பாடலை கேட்டு பறந்திருக்கக்கூடிய பொய்கையில் இருக்கக்கூடிய தாமரை மலர்கள் என்ன செய்கின்றனவாம், அந்த நாகனவாய் பறவைகள் இவையெல்லாம் பாடுகிற இசை கேட்டு அது கண்ணீர் அரும்புகிறதாம். பாருங்கள், கொண்ட வாச முகை அவிழ்ந்து குளிர் பங்கயங்களே அல்ல. அப்போ என்ன அர்த்தம்னா, தேனை பொழிவன முன்ன பாட்டில் மலர், தேனை பொழிவன அப்படின்னு சொல்லும்போது நாகனவாய் பறவை ரெண்டு இடத்துல தேன் பொழிகிறது. ஒரு இடத்துல பொழிகிறது மலரின்கண் இருக்கக்கூடிய தேன், இன்னொன்று பதிக தேன் என்று சொல்லக்கூடிய வகையில் பறவை தேன் பொழிந்தது. அதே மாதிரி இங்கே இந்த பாடலை கேட்டு தாமரை மலர்கள் கண்ணீர் அரும்புகின்றன. அது சொல்லார், வண்டு பாட புனல் தடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவன கொண்ட வாச முகை அவிழ்ந்த குளிர் பங்கயங்களே அல்ல. எனவே பங்கயங்கள் கண்ணீரை பொழிந்தன. பங்கயம் மட்டுமா, அதற்கு பங்கயங்களே அல்லன்னு அர்த்தம், வேறொன்றும் அங்கே கண்ணீருக்கு உரிய இடம். அப்போ பங்கயங்களே அல்ல என்பதை இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். அதனால் அந்த பாடலுக்குரிய பெருமையை அடுத்த பாட்டில் சொல்கிறார், அடுத்த வரியை சொல்கிறார். அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக செவிமடுக்கும் தொண்டர் வதன பங்கயமும். வண்டினுடைய பாடலுக்கு தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலர்கள் தன்னுடைய கண்ணீர் அரும்புகின்றன. அப்படிப்பட்ட அந்த பூம்புகலூர் என்று காட்டியவர் தாமரை மட்டும் கண்ணீர் அரும்பவில்லை. அடுத்து சொன்னார், அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக. திருமுறையின் பெருமையை சேக்கிழார் பெருந்தகை எவ்வளோ அழகாக காட்டியிருக்கிறார் என்பதை பாருங்கள். அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம், அமுதம் என்று குறிப்பிடுகிறார். திருப்பாட்டின் அமுதம் பெருக, பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த பாடலை கேட்டு கேட்டு செவி மடுக்கும் தொண்டர் வதன பங்கயமும், அன்பருடைய முகமும் தாமரை போன்ற முகம் என்று சொல்வது. எனவே தாமரையிலிருந்தும் கண்ணீர் வருகிறது, தாமரை போன்ற முகத்திலும் கண்ணீர் வருகிறது. தாமரையிலிருந்து வருகிற கண்ணீர் தேன் என்கின்ற கள் கூட்டல் நீராக அது கண்ணீராக வருகிறது. இங்கே கண்ணீர் ஏன் செவிமடுத்தால் தொண்டருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும். ஏன்னா நம்முடைய திருமுறை என்கின்ற இந்த இசைப்பாடலுக்கு நெஞ்சத்தை உருக்குகிற ஆற்றல் இயல்பாகவே உண்டு. அதனால் ஏனென்றால் பாடியவர்கள் நெஞ்சம் உருகத்தான் பாடியிருக்கிறார்கள். அதை நாம் கேட்க கேட்க நம்முடைய நெஞ்சத்தையும் உருக்கி கண்ணீர் பெருக்குக்கு ஆளாக்குவது நம்முடைய திருமுறையினுடைய பெருமை என்பதை பல அருளாளர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நெஞ்சமெல்லாம் இன்னும் உணராமல் தான் இருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் நால்வர் நான்மணி மாலை என்ற நூலில் அழகாக எடுத்து காட்டுவார். பெருமான் அருளிய ஆரணம் என்கின்ற வேதமோ அல்லது எங்கள் மணிவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்து அருளிய திருவாசகத் தேனோ யாது சிறந்தது என்பீராகில். இன்றைக்கி நாம் வைக்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் அவர் அன்றைக்கே சொல்லிட்டார். நீங்கள் எதியா சிறந்தது, காரணன் என்கிற ஆரணன், அந்த காரணனாகிய கண்ணுதற் பெருமான் மொழிந்த ஆரணமோ அல்லது மணிவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்த தேனோ, இதில் யாது சிறந்தது என்பீராகில். நாம் முடிவு சொல்லலை, நான் உங்கள்கிட்டயே விட்டு விடுகிறேன் அப்படின்னார். என்னன்னு கேட்டால் அது சொல்லார், எங்கள் மணிவாசகப் பெருமானுடைய திருவாசகமாகி அந்த திருப்பாடலை கேட்டு கல் நெஞ்சம் கூட உருகி கண்ணீர் பெருகி அப்படியே நெக்கு உருகி அன்பர் என்கிற நிலையை பெற்று இந்த மண்ணுலகில் வாழ்வதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இறைவன் சொன்ன வேதத்தை கேட்டு கண்ணீர் பெருகி அந்த நெஞ்சம் நெக்கு உருகி
அன்பரானவரை நான் பார்க்கவில்லை, யார் சிறந்தது என்று நீங்களே முடிவு செய்யுங்கன்றார். அது ஒரு அழகான ஒரு பாட்டு. அந்த பாட்டு ஒரு பெரிய பாடல். அதில் நால்வர் நான்மணி மாலையில் மணிவாசக பெருமானை சொல்லுகிற முதல் பாட்டு, அதாவது எண்ணிக்கையில் சொன்னால் 4வது பாட்டு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்று ஆராய்ச்சியாக நீங்கள் ஒரு அருளாளருடைய திருவாக்குங்க இதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிலை. எனவே திருமுறையினுடைய பேராற்றல் என்னன்னு கேட்டால் கல் நெஞ்சை கூட கரையச் செய்யும். ஆனால் வேதம் முதலான மொழிகள் நம்முடைய நெஞ்சை கரையச் செய்யக்கூடிய ஆற்றல் அதற்கு இல்லை என்பதை சொன்னவர் ஒரு அருளாளர். நீங்களும் நானும் சொன்னால் அது தவறு. சொன்னவர் சிவப்பிரகாசர் என்று சொல்லக்கூடியவர். அருணாச்சலமாகிய திரு அண்ணாமலையை சோணசைல மாலை என்கிற நூல் பாடியவர். இன்னும் பல நூல்களை பாடியவர். கற்பனை களஞ்சியம் என்றே போற்றப்பெறுபவர் நம்முடைய சிவப்பிரகாசர். அவர் பாடிய நூலில் சிறந்த நூல்களில் ஒன்று நால்வர் நான்மணி மாலையும் ஒன்று. அதில் இந்த செய்தியை அவர் காலத்துக்கே கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே திருமுறையின் பெருமையை சேக்கிழார் சொல்லுகிற அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக செவிமடுக்கும் தொண்டர் வதன பங்கயமும் துளித்த கண்ணீர் அரும்புமால். எனவே நீங்கள் பூம்புகலூருக்கு சென்றால் தாமரை மலர்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கும். தொண்டருடைய முகத்திலும் கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பார். ஏன்? அவங்க திருமுறைகளை கேட்டு கேட்டு பாடி பாடி அழுது அழுது நெக்கு நெக்கு உருகி நிற்கக்கூடிய காட்சியை எங்கும் காணலாம். அதான் இந்த புகழூருடைய சிறப்பு என்பதை இந்த பாட்டில் எடுத்து காட்டுகிறார். ஆன பெருமை வளம் சிறந்த அந்தன் புகழூர் அது தன்னின் மானமறையோர் குலமரபின் வந்தார் முந்தை மறை முதல்வர் ஞான வரம்பின் தலை நின்றார் நாகம் புனைவார் சேவடிக்கு ஊனமின்றி நிறை அன்பர் உருகு மனத்தார் முருகனார். ஆன பெருமை. இப்போ இந்த பாட்டு பார்த்திங்கன்னா 5வது பாட்டு. முதல் பாட்டிலிருந்து 1, 2, 3, 4 என்று சொல்லப்பட்ட 4 பாடலிலும் சொல்லப்பட்ட பெருமையுடைய புகழூர். ஆன பெருமை வளம் சிறந்த அந்தன் புகழூர் என்று குறிப்பிடுகிறார். எனவே மேலே சொல்லப்பட்ட பாடல்களிலே சொல்லப்பட்ட அந்த உயர்ந்த நிற்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம், அதாவது வண்டுகள் பாடுவதும் நாகனவாய் பறவைகள் பாடுவதும் பதியம் பாடுவதும் தொண்டர்களுடைய கண்ணீர் பெருக்கும் தாமரையினுடைய கண்ணீர் பெருக்கும் அந்த பொய்கை சூழ்ந்திருப்பதும் சோலை சூழ்ந்திருப்பதுமாக முதல் பாடலில் சொல்லப்பட்டதிலிருந்து அத்தனை பெருமைகளுடைய இந்த புகழூரில் ஆன பெருமை வளம் சிறந்த அந்தன் புகழூர் அது தன்னில் மானமறையோர் பெருமையுடைய மறையவர் குலத்தில் வந்தவர். எனவே மறையோர் குல மரபின் வந்தார். எனவே அந்த மறை ஓதுகின்றவருடைய குலத்தில் வந்தவர் முருகநாயனார். அது சொல்றாரு, முந்தை மறை முதல்வர் ஞான வரம்பின் தலை நின்றார். ஞான வரம்பு, இந்த வரம்பு என்பது ஞானத்தை முடிந்த ஞானத்தின் முடிந்த எல்லையில் சிறந்து விளங்குகிறார். ஞானத்தின் வரம்பு. ஆக அந்த ஞான வரம்பு என்ற வகையில் ஞானத்தின் முடிந்த எல்லையைத்தான் ஞான வரம்பு என்று சொல்வது. ஏன்னா அந்த எல்லையில் சிறந்து விளங்கக்கூடியவராக நிற்கிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டால், நாகம் புனைவார் சேவடிக்கீழ், பாம்பை அணிகலனாக கொண்டிருக்கிற இறைவனுடைய திருவடிக்கீழ் ஊனமின்றி நிறை அன்பார். அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா நிறைந்த அன்பு. அந்த அன்பு ஊனத்தை நீக்குகிற அன்பு. ஊனமின்றி குறைபாடு இல்லாத நிறை அன்பு கொண்டவராக இருப்புகின்றவர். எப்படிப்பட்டவர்? உருகும் மனம் உடையவர். ஆக நீங்கள் நம்முடைய நூலில் சொல்லும் பொழுதே முருகா என்றாலே உருக்கம் என்று பெயர். முருகன் என்ற சொல்லுக்கு அழகுன்னு பொருள் உண்டு. முருகா முருகா முருகானா உள்ளம் உருகும் என்பது பொருள். பல பக்தி பாடல்களில் அந்த சொல் அவ்வாறு போற்றப்பெறுவதை நாம் பார்க்கிறோம். முருகா என்றால் உருகாத மனம் உண்டோ என்பதெல்லாம் பக்தி பாடல்லையே நாம் பார்க்கிறோம். எனவே அந்த முருகா என்ற சொல்லே நெஞ்சத்தை உருக்கும். எனவே உருகும் மனமுடையார் முருகனார்.
நீங்கள் அவர் பேரே முருகன் பெயர். ஏன் அந்த சொல்லுக்கும் அவருடைய நெஞ்சுக்கும் பொருத்தமாக இருக்கிறது. இப்போ நிறைய பேர் நம்ம முருகன் நாம் பேர் வச்சுருப்போம், உருகாத நெஞ்சத்தை வச்சுக்கிட்டே முருகன் பேர் வச்சுருப்போம். ஆனால் இங்கே அவருக்கு பொருத்தமான பெயராக அது இருக்கிறது. உருகும் மனம் உடையார், அவர் தான் முருகனார். அது சொல் பாருங்க, அதான் சேக்கிழார் காட்டுகின்ற எப்படி மூர்த்தியார் என்னும் மூர்த்தியார். அன்பு என்பது வடிவமில்லாதது, அந்த வடிவமில்லாத அன்பினை வடிவமாக கொண்டவர் அவர்தான் மூர்த்தியார்னு சொன்னார். அது மாதிரி உருகும் மனம் உடையவர் தான் முருகனார். ஏன் உருக்கம்னா முருகன் அர்த்தம். அதனால் அந்த சொல்லுக்குரிய பொருளை இங்கே சேக்கிழார் எடுத்து காட்டியிருப்பதை பார்க்கிறோம். எனவே ஞான வரம்பின் தலை நின்றவர் என்கிற ஒரு சொல் அருமையான சொல்லாட்சியாக இருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் ஞானத்தின் துறை நிற்பவராக நிற்கிறார். நல்லா சிந்தித்து பார்க்கணுங்க. ஒரு சிந்தனைக்குரிய இடம். இந்த இடத்துல அது சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று வைத்துக்கொண்டு நீங்கள் கருதி பார்த்தீங்கன்னா, நம்முடைய சைவ நெறியில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 நிலை. 4மே இறைவனுக்கான பணி தான். நீங்கள் சிவஞான சித்தியார் என்கிற நூல் எடுத்துக்கொண்டிங்கன்னா 325வது பாட்டு, 12ஆம் நூற்பா. 12ஆம் நூற்பாவுக்குரிய பொருளை சொல்லுகின்ற இடம். அந்த இடத்துல ஒரு அழகான பாட்டு. இந்த 325 அந்த எண்ணம் மட்டும் வச்சுக்கோங்க, வீட்டில் போய் பாட்டை பார்த்து கொள்ளுங்க. அதில் என்ன செய்தியை சொல்ல வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்நந்தி சிவாச்சாரியார் நமக்கு சொல்லுகிறார். இந்த ஞானம் அப்படிங்கிற சொல்ல வரும்போது அந்த பாட்டை சொல்கிறார். சரி, ஞானம், யோகம், கிரியை, சரியை இவை 4ம் நாதன் பணியாகும். பாட்டு இப்படியே தொடங்கும். பாட்டு தொடக்கமே ஞானம் என்று தான் தொடங்கும். ஞானம், யோகம், கிரி. நம்ம சரியை, கிரியை, யோகம், ஞானம் சொல்லுவோம். பாட்டில் ஞானத்தை முதல் வச்சுக்கிறார். ஞானம், கிரியை, யோகம், கிரியை, சரியை இவை 4ம் நாதன் பணி. எல்லாமே சிவபெருமானுடைய பணிதாயான்ட்டார். அதோட நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறாரு, ஞானம் என்று சொல்லும் பொழுதே அவருக்கு உரிமை என்ன அப்படின்னு கேட்டால், ஞானமும் அவருக்கு உரிமை. அது சொல்லும்போது நீங்கள் கீழே சொன்னால் கொஞ்சம் எளிமையாக புரியும். சரியை என்று ஒரு நிலை. சரியையாளர் சரியைக்கு மட்டுமே உரியவர். இந்த சரியையாளர்னால் எப்படி, அவருடைய இலக்கணம் என்ன அப்படின்னா, சிவஞான சித்தியாரில் 8ஆம் நூற்பாவில் முதல் அதிகரணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, தவம் செய்தால்தான் குருநாதன் வருவா அப்படின்னு சொல்லுகிற பகுதியில் தவத்துக்கு பற்றி பாட்டை சொல்லும்போது, தவம்னா என்ன, சரியை, கிரியை, யோகம் இந்த 3ம் சேர்ந்ததுக்கு தவம் என்று பெயர். அவள் சரியைனா என்ன, திருக்கோயிலுக்கு செல்வது, அப்புறம் கோயிலை கூட்டுவது, விளக்கேற்றுவது, மலர் பறிப்பது, மலர் தொடுப்பது, பெருமானுக்கு அவருக்கு பாமாலை பாடுவது, இதெல்லாம் புறப்பணி என்று பெயர். அதுக்கப்புறம் கிரியை, சிவலிங்க திருமேனிக்கு திருமஞ்சனம் ஆட்டுவது, அந்த பெருமானுக்கு எண்மலர் கொண்டு வழிபாடு செய்வது. யோகம்னா என்ன, புறத்தேயும் அகத்தேயும் வழிபாடு செய்வது. புறத்தேயும் புறப்பூசை செய்வது போல அந்த பெருமானை நெஞ்சத்தாமரில் வைத்து பூசிக்க வேண்டும். எனவே புறத்தில் செய்யப்படுவ அனைத்தும் அகத்தில் செய்யப்பட வேண்டும். அதற்கு யோகம். ஞானம் என்றால் என்ன, இந்த புறம் அகம் என்ற வேறுபாடு கடந்து எங்கும் எல்லாவற்றும் ஒரே தன்மையராக நிற்பது ஞானம் என்று 8ஆம் நூற்பாவில் சொல்லிட்டார். விளக்கத்தை எல்லாம் தனித்தனி பாட்டு, சரிகைக்கு ஒரு பாட்டு, கிரியைக்கு ஒரு பாட்டு, யோகத்துக்கு ஒரு பாட்டு, ஞானத்துக்கான பாடலும் கொடுத்துருக்கிறார். அந்த ஞானம் சொல்ல வருகிற இடத்துல தான் ஞானம் என்பது அபரஞானம், பரஞானம் என்று 2 ஞானம் என்றெல்லாம் விளக்கம் இருக்கிறது சிவஞான சித்தியாரில் காண்க. இப்போ நமக்கு அந்த இடம் இல்லை. எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞான வரம்பின் தலை நின்றார் என்ற சொல்லுக்கு பொருள் பார்க்கணுங்கன்னா, அந்த பாட்டில் என்ன சொல்கிறார், சரியையாளர் சரியைக்கு மட்டுமே உரியவர். கிரியையாளர் சரியையும் செய்யலாம், கிரியையும் செய்யலாம், 2க்கும் உரியவர். யோக நெறியில் நிற்பவர்கள் சரியையும் செய்யலாம், கிரியையும் செய்யலாம், யோகத்திலும் நிற்கலாம், 3ம் உரியவர். அப்போ ஞான நெறியாகிய ஞானத்தில் நிற்பவர்கள் 4க்கும் உரியர். இந்த சொல் சித்தியார் சொல்லு, ஞான நெறி நிற்பவர் 4க்கும் உரியவர். அப்போ இவங்கெல்லாம் ஞானத்தில் நிற்கிறாங்க. எனவே முருகநாயனார் உண்மையிலேயே ஞானத்தில் நிற்பவர் தான்.
ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, மலர் பறித்து மலர் தொடுத்து பெருமானுக்கு சூட்டுகிற பணி. நீங்கள் மலர் பணி மட்டும்னு பார்த்தீங்கன்னா அது சரியையின் பணி. அவருடைய புறப்பணி என்பது சரியாக இருந்தாலும், ஆனால் அவர் ஞான வரம்பில் நிற்பவர். நீங்கள் இந்த புரிந்து கொள்ளணும். ஞானத்தில் நிற்பவர்கள் நாளுக்கும் உரியவர் என்கிற சிவஞான சித்தியார் பாட்டு உங்களுக்கு உள்ளிருந்தால் தான் ஞானத்தில் நிற்பவர் சரியையும் செய்யலாம். சரியை செய்யக்கூடாதுன்னு நம்ம நூல் சொல்லலை. நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு வந்துறீங்களா, ஒரு படிக்கு அடுத்த படிக்கு போனோன்னா முன்னே விட்டுருவோம். முதல்ல கோயிலுக்கு வந்து பழகுவோம், உழவாரெலாம் செஞ்சு பழகுவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு பாட ஆரம்பிப்போம். பாட்டெலாம் பாருன்னு உழவாரம் செய்ய மாட்டோம். நான் இப்போ யோகத்துக்கு வந்துட்டேன், ஞானத்துக்கு வந்துட்டேன், எனவே கோயில் கூட்ட வேண்டிய வேலையெல்லாம் இல்லை. நாம் அப்படி கலந்து நாமளே மேலே வந்துட்டோன்னு நினச்சிட்டு விட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் நம்முடைய நூல் சொல்லுகிறது, ஞான நெறியில் நிற்பவர்கள் கோயிலும் கூட்டலாம், சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்யலாம், யோக நெறியில் நின்று உள்ளத்தின் கண்ணும் வழிபாடு செய்யலாம், ஞானத்தின் நிலையிலும் நிற்கிற நாளுக்கும் உரியவர்கள். இதை சிவஞான சித்தியார் சொல்லுகிறது. இதை ஏன் இந்த இடத்துல சொல்லணும்னா, ஒரு கூடுதலான ஒரு தகவல். இதை ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இப்போ நம்முடைய தமிழ் என்று சொல்லுகிறோம். நம்முடைய தமிழ் எல்லாரும் சொல்லுவாங்க, அதான் ஞான பாதமையா. அதுலாம் என்ன பண்ணக்கூடாது, இந்த வேள்வியெல்லாம் வளர்த்து இந்த வேள்வி தீயிலெல்லாம் கொண்டு போய் இந்த தேவார பாட்டில் ஏயா போடுறீங்க அப்படின்னு சொல்வது உண்டு. பெரியவங்களாம் இன்றைக்கி இருக்கிற சில பெரியவர்களாக அதை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள். நாம் அவங்கள பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம், ஐயா தமிழ் ஞானத்தமிழா இல்லையா? இது என்ன சந்தேகம், தமிழ் ஞானத்தமிழ் தான் அப்படிம்பாங்க. அடுத்தது இந்த பாட்டை சொல்லணும். எங்கள் அருணந்தி சிவாச்சாரியர் சொல்லியிருக்கிறாரியா, ஞானம் என்று சொன்னாலே ஏனைய சரியை கிரிய யோகத்துக்கு அது உரியது என்று சொல்லியிருப்பதனால எங்கள் தமிழ் ஞானத்தமிழ் என்பதனால் இந்த ஞானத்தமிழ் கொண்டு சரியையும் செய்யலாம், கிரியையும் செய்யலாம், யோகமும் செய்யலாம், ஞானத்துக்கும் உண்டு. எனவே இப்போ பூசை வேள்வி செய்வதற்கு இந்த தமிழுக்கு அதிகாரம் இருக்கிறதா இன்றைக்கி எல்லோரும் கேள்வி கேட்டுருக்காங்க. நீங்கள் கடந்த ஒரு வாரம் முழுக்க நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லா விவாதங்களையும் தமிழாக வடமொழியான்னு பெரும் வாதங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கலாம். கேட்குற நமக்கு கூட சந்தேகம் கூட இருந்துக்கலாம், என்னையா இப்படிலாம் சொல்கிறாங்களே, அப்படிலாம் இருக்குதா இல்லையா அப்படிங்கலாம். கிரியை என்கிற ஒன்று, கிரியாபாதம் அவங்க சொல்லக்கூடிய சொல்லாச்சு பாருங்கள், வடமொழிக்குத்தான் கிரியாபாதம் இருக்கிறது, தமிழுக்கு கிரியாபாதம் இல்லை என்று மறுக்கிறார்கள். நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஞானம் என்று சொல்லிவிட்டாலே அந்த ஞானத்துள் சரியையும் கிரியையும் யோகமும் அடங்கித்தான் கிடக்கிறது. என் தமிழ் ஞானத்தமிழ் என்று சொன்னால் என் தமிழுக்கு கிரியை செய்கின்ற உரிமை இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு திருமுறையில் சான்று வேண்டும் என்று நீங்கள் கருதினால், நிலை பெறுமாறு எண்ணிதியே நெஞ்சே நீ வா, அது சரியை. கோயிலுக்கு வா, கூட்டு பெருக்கு கோலம்போடுன்னு சொன்னார்லவா, அது சரியை. ஆமாறும் திருவடிக்கு அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன், இதெல்லாம் சரியை தான். ஏன் சரியை சொல்லாமலா விட்டுச்சு இருக்கிறது? கிரியை வேண்டுமா? சிவலிங்க திருமேனிக்கு பூசை செய்வது தானே கிரியை. நம்மளுடைய நூல் சொல்ல சலம் பூவடு தூபம் மறந்தறியேன், அது கிரியை தான். பெருமுலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே, கிரியை தான். புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அதுகுண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலை பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே, கிரியை தான். இது கிரியை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலையா என்ன? யோகம் வேண்டுமா? திருமூலர் சொல்லி இருக்கின்றத்தில் யோகம், அட்டாங்க யோகம் சொல்லி இருக்கின்றார், தமிழில் தான் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் சுந்தரமூர்த்தி சாமியுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் பொழுது நம்முடைய திரு ஆமாத்தூர் தேவாரத்தில் ஓர்ந்தனன் என்று யோகம் குறித்திருக்கப்பட்டிருக்கிறது. யோகம் இல்லையா என்ன? எல்லாமே நம் தமிழில் இருக்கிறது. நீங்கள் அப்பர் சுவாமிகள் சொல்லுவார், நம்முடைய ஆரூர் தேவாரத்தில் உயிராவணம் இருந்து உற்று நோக்கி, உயிர் ஆவணம் இருந்து உற்று நோக்கி யோகம், முற்றிலும் யோகம். அந்த ஒரு பாட்டுக்குள்ளேயே யோகத்தை புறம் சொல்லிட்டார். ஆரூர் ஆண்ட அருமருந்தே என்று போற்றுகிறாரே, ஐராவணம் ஏறாது ஆரூர் ஆண்ட அருமணி என்று போற்றக்கூடிய அந்த பாட்டில் ஒவ்வொருவருடைய வாக்கிலும் நீங்கள் யோகம் பார்க்கலாம். திருஞான சம்பந்த தேவாரத்தில் சரிய கிரிய யோகம் ஞானம், திருநாவுக்கரசர் தேவாரத்தில் சரிய கிரிய யோகம் ஞானம், சுந்தரர் தேவாரத்தில் சரிய கிரிய யோகம் ஞானம், மணிவாசகர் வாக்கில் சரிய கிரிய யோகம் ஞானம், நால்வருடைய வாக்கிலும் நாலும் இருக்கிறது.
நாதன் பணி என்பது ஞான நெறியில் இருக்கக்கூடியவர்கள், நாளுக்கும் உரியவர்கள் நம் தமிழ் ஞானத்தமிழ் என்பதனால் என் தமிழுக்கு எல்லா ஆற்றலும் உண்டு என்பதை நாம் வைத்து கொண்டா போதும். நாம் போய் ஆற்றியும் விவாத மேடைகளில் போய் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பணி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா போதும். நமக்கு செய்கிற நமக்கு தெளிவு இருந்தால் போதும். என் தமிழுக்கு இந்த தகுதி இருக்கிறது, இந்த ஆற்றல் இருக்கிறது. மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டா என்ன, தெரியாமல் நமக்கு என்ன. என்னுடைய தமிழ் அதுக்கான உரிமை உடையது, அதுக்கு திருமுறைகளே சான்றாக இருக்கிறது. எனவே இங்கே நமக்கு காட்டுகிறார் சேக்கிழார் பெருந்தகை சொல்லும் பொழுது, ஞான வரம்பின் தலை நின்றவர்தான் மலர்ப்பணி செய்து கொண்டிருக்கிறார். அந்தணர் குலத்தில் அவதரித்தவர்தான் திருமுறைகளை பாடிக்கொண்டே இருப்பவர். அவர்தான் மலர்ப்பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர் முருகநாயனார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுவதிலிருந்து நாம் பார்க்கலாம். இது ஒரு கூடுதல் பாடத்திலிருந்து கொஞ்சம் அதோடு இணையான செய்தி தான். கொஞ்சம் வெளியே இருப்பது போல் இருந்தாலும் கூட ஞானம் என்பது நாளுக்கும் உரியது என்பதற்காக. ஏன்னா இப்போ நம்ம கடந்த சில நாட்களாக இந்த வாதங்களை கேட்டு கேட்டு உள்ளுக்குள்ளே கிடப்பதுனால இது ஒரு கூடுதல் தகவலாக வைத்து கொள்ளலாம் என்று சொல்லி அடுத்த பாட்டுக்கு வந்துவிடும். அடைமேல் அலவன் துயில் உணர அலர் செங்கமல வயல் கயல்கள் மடைமேல் உகலும் திருப்புகலூர் மன்னி வாழும் தன்மையராய் விடைமேல் வருவார்க்கு ஆளான மெய்மை தவத்தால் அவர் கற்றை சடைமேல் அணிந்த திருப்பள்ளித்தாமம் பறித்து சாத்துவார். இங்கே சொல்கிறாரு, அதாவது முருகநாயனாருடைய பணி என்ன அப்படின்னு இந்த பாட்டை சொல்கிறாரு. அடைமேல் அலவன் துயில் உணர. இங்கே அடை என்று சொல்லப்பட்டது அந்த இலை, அந்த இலையைத்தான் இங்கே அடைமேல் என்று இலைகளின் மீது துயில் உறங்குகிறதா. எது? அலவன், நண்டு என்பதுக்கு அலவன்னு பேர். இங்கே அலவன் என்பது நண்டை குறிப்பது. எனவே நீங்கள் வெற்றிலைக்கு கூட பாருங்க, அடைகாய் இன்னமுது, அடைக்காய் இன்னமுதும்பாங்க. அடை என்பது இலை, காய் என்பது பாக்கு. நம்ம வெற்றிலை பாக்குன்னு சொல்ல முடியல, சுண்ணாம்புன்னு சொல்கிறதெல்லாம் வழக்கம் இல்லை, வெத்தலை பாக்கு தான் சொல்லுவோம். அடைகாய் இன்னமுது அப்படின்னு அர்த்தம், வெற்றிலை பாக்கும் அமுதாக இறைவனுக்கு ஊட்டுவது. அதுபோல் உபச்சாரத்தில் ஒன்று வெற்றிலை பாக்கு. அப்படி அந்த அடைகாய் இன்னமுது, அதங்க அடை என்றால் இலை, அங்கே வெற்றிலையை குறித்தது. இங்கே தடாகத்துக்குள் இருப்பதனால தாமரை இலை போன்றவற்றை குறித்ததுன்னு வைத்துக்கொள்ளலாம். எனவே இலை என்று சொல்லுகிறார். ஏன்னா இந்த இலை பெரிய, தாமரையினுடைய இலை பெரிதாக இருக்கும். அதனால் இந்த நண்டு என்ன செய்கிறதா, அந்த தாமரை இலை மேலே ஏறி போய் அங்கே தூங்குதான். சொல்கிறார் பாருங்க, இலைகளின் மேல் அந்த வண்டுகள் என்ன உறக்கத்தில் தூங்கி கொண்டு இருக்குதான். அப்படி தூங்கி கொண்டு இருக்க அது எழுகிறதான். அடைமேல் அலவன் துயில் உணர, உணர்தல் என்பதனால விழிப்புக்கு வந்துருச்சு. உறங்கிய வண்டுகள் இப்போ என்னாச்சு, அந்த உறங்கிய நண்டுகளெல்லாம் உறக்கத்திலிருந்து விழிப்புக்கு வந்து உணர என்னாச்சு, அலறு செங்கமல வயல் கயல்கள் மடைமேல் உகலும் திருப்புகலூர். இப்போ இந்த காட்சி என்ன சொல்கிறாரு, இந்த நண்டுகள் சென்று தாமரை இலையில் போய் உறங்குது. அப்படி உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது இந்த செங்கமலர்கள், மலர்கள் பூத்திருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த கயல் மீன்கள் இருக்கிறதே, அதை மடை மீது போய் பாய்ந்துகிறது. அந்த பாய்ந்து அந்த இலையை அப்படியே அசைவுக்கு உள்ளாக்கியதனால தூங்கி கொண்டிருந்த வண்டு விழிச்சிருச்சு. அவ்வளோதான். அந்த நண்டு தூங்குனது ஏன் விழித்ததுன்னு கேட்டால், இந்த கயல் மீன்கள் துள்ளி குதித்து அந்த நீர்நிலையை அசைவுக்குள்ளாக்கின அலை போல் அப்படி, அதனால் என்னாச்சு, அந்த விழிப்புக்கு ஆளாயிற்று. அதனால் சொன்னார், எனவே அந்த நண்டுகளெல்லாம் உறக்கத்திலிருந்து எழ, கயல் மீன்களெல்லாம் மடை மீது பாய்கின்ற திருப்புகலூர். அந்த இயற்கை அழகை எவ்வளவு காட்டியிருக்காருன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட புகலூரில் அந்த மன்னி வாழும் தன்மையராய் விடைமேல் வருவார்க்கு, நம்முடைய பெருமான் விடை மீது வருகிற பெருமான். நம்முடைய தேவாலயத்தில் இந்த சொல் நிறைய இடங்களில் விடைமேல் வருவார் என்ற சொல் நிறைய இடங்களில் உண்டு. எனவே விடைமேல் வருவார்க்கு ஆளான மெய்மை தவம். அது என்ன மெய்மை தவம் அப்படின்னா, ஞான வரம்பில் நின்ற தவம்.
ஏன்னா நீங்கள் மெய் என்ற சொல்லுக்கு அடை என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம் என்பார் நம்முடைய மெய்கண்ட தேவநாயன். அங்கே உண்மை என்பது பயன் கருதாது செய்கின்ற பணி. எனவே சைவ நெறியில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற 4 நெறி. அதுக்கு உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம் என்றும் சொல்வது உண்டு. இன்னொன்று இருக்கிறது, அதுக்கு அப்போனா பொய்ச்சரியை உண்டா? சரியில் பொய்ச்சரியெல்லாம் இல்லை. அது உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம். அது என்ன உண்மை சரியை, இது ஏன் உபாயச்சரியை அப்படின்னா பயன் கருதி செய்யப்படுவனெல்லாம் உபாயம், பயன் கருதாது செய்வது அத்தனையும் உண்மை. இறைவனுக்கு விளக்கேற்றுகின்ற பொழுது எந்த பயனையும் கருதாது பெருமானுக்கு விளக்கேற்றினால் அது ஞானத்தின் வண்ணமாகிய உண்மை சரியாகும். அதுவே ஒரு விளக்கேற்றி வைத்து, பெருமானே எனக்கு ஒரு சின்ன இடர் இருக்கிறது, இந்த இடரை நீக்கி எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டோம் என்றால் அது உபாயமாகும். நமக்கு ரெண்டுமே செய்யலாம், தவறு கிடையாது. நீங்கள் உபாயமே வேண்டாம், உபாயத்தின் வழி தான் உண்மையை அடைய முடியும். நீங்கள் இறைவனிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் என்றால் உபாயத்தை பின்பற்றித்தான் உண்மையை சென்று அடைய முடியும். இந்த சாமி எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருவார் என்ற நம்பிக்கை பிறக்கும் வரையிலும் எனக்கு உபாயம் தேவை. அந்த நம்பிக்கை பிறந்து விட்டால் உண்மை போதும், உபாயம் தேவையில்லை. பயன் கருத வேண்டிய அவசியம் சாமி பார்த்துக்குவார், சாமி பார்த்துக்குவார்னு விட்டுடுவோம். சாமி பார்ப்பாரா இல்லையான்னு சந்தேகம் இருக்கிற வரைக்கும் உபாயத்தை தான் பின்பற்ற வேண்டி இருக்குது. இந்த விளக்கு ஏற்றினா துன்பம் போகுமாமா, ஏற்றி தான் பார்ப்போமே. இந்த சுற்றி வந்தோம்னா துன்பம் சுற்றி தான் பார்க்கலாமே. இதெல்லாம் உபாயத்தில் இருப்பதனால நாம் மெல்ல மெல்லத்தான் இறைவனை நோக்கி செல்லுகிறோம். எனவே உபாயமும் தேவை. உண்மை அடைந்தவர்களுக்கு உபாயம் தேவையில்லை. எனவே பயன் கருதாது பணி செய்பவர்கள் உண்மை என்று பெயர், பயன் கருதும் பொழுது அது உபாயம் என்று பெயர் என்பதை நினைவிற்கொள்ளலாம். எனவே அதனால் மெய்மை தவத்தால், உண்மை தவத்தால் என்று பெயர். மெய்மை என்பது உண்மை, பயன் கருதாது பணி செய்கின்ற முருகநாயனார். எனவே மெய்மை தவத்தால் அவர் கற்றை சடைமேல் அணிந்தவர் திருப்பள்ளி தாமம் பறித்து சாத்துவார். இந்த பெருமானுக்கு என்ன செய்வார் பாருங்கள், திருப்பள்ளி தாமம் இறைவனுக்குரிய மலர்களை பறித்து சாத்துகின்ற பணி செய்து வருபவர் நம்முடைய நாயனார். நம் முன்னையே பார்த்தோம், நம்முடைய எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் அங்கே இருக்கக்கூடிய அவர் எரிபத்தருடைய அந்த நிலையில் பார்க்கும்போது அங்கே மலர்ப்பணி செய்து கொண்ட தொண்டருடைய இடரை நீக்கிறதுக்கு தான் அவர் அங்கே வந்தார். சிவகாமி ஆண்டார் என்று சொல்லும்போதே திருப்பள்ளி தாமம் பறித்து சாத்துகின்றவர் என்ற குறிப்பு முன்னையே சொல்லப்பட்டது. அதனால் அந்த திருப்பள்ளி தாமம் வெவ்வேறு வகையான மலர்களை பறித்து பெருமானுக்கு அந்த மாலையாக அவற்றை புனைந்து சாத்துகிற பணியை செய்து வருகிறார் முருகநாயனார். எப்படி செய்து வருகிறார் சொல்றார் பாருங்க. புலரும் பொழுதின் முன்னெழுந்து புனித நீரின் மூழ்கிப்போய் மலரும் செவ்வி தம் பெருமான் முடிமேல் வான் நீர் ஆறு மதி உலவு மருங்கும் உயிர் முருகு உயிர்க்க நகைக்கும் பதத்தில் உடன் பறித்த அலகின் மலர்கள் வெவ்வேறு திருப்பூங்கூடைகளின் அமைப்பார். இவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால், புலரும் பொழுதின் முன் எழுந்து, ஆக சூரியன் உதயமாவதற்கு முன்பாக, ஆக நம்ம சொல்லுவோம் வைகறை பொழுது அப்படின்னு சொல்வது, அந்த வைகறை பொழுதை உணர்ந்து அதற்கு முன்பாக எழுகின்ற நிலை. எனவே புலரின் பொழுதின் முன் எழுந்து அப்படிங்கிற வகையில் விடியற்காலைக்கு முன்பாக, விடியற்காலை அல்லங்க விடியற்காலைக்கு முன் எழுந்து, விடியற்காலை என்ன இன்றைய நமக்கு சொன்னோம்னா நம்ம கணக்கு சொல்ல ஒரு 4:30 மணி விடியற்காலைன்னு பேர். நம்ம இன்றைக்கி 4:30 யாரும் பார்க்க போகிறோம், ஒருத்தரும் பார்க்கிற காலமும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் 4:30 மணிக்கு முன்பாகவே எழுந்து விடுவார். எனவே விடியலின் முன் எழுந்து என்ன செய்வாராம், தூய நீரில் மூழ்கி, நல்ல குளிர்ந்த புனலில் மூழ்குதல்னு பேருங்க, தண்ணியில் மூழ்குதல். மூழ்கிய பிறகு அங்கிருந்து போய் இங்கே நந்தவனத்துக்கு சென்றுன்னு அர்த்தம். மூழ்கி போய், இங்கே போய் என்பது நந்தவனத்துக்கு சென்று என்ன செய்வார், தன்னுடைய பெருமானுடைய முடி மீது அணிவதற்காக. அந்த முடியின் சிறப்பு என்ன, கங்கை மதி
பாம்பு இவற்றெல்லாம் சடையில் கொண்டு இருப்பது தான் அந்த முடிக்குரிய சிறப்பு. அதனால் சொல்கிறார், பெருமானுடைய முடியின் மேலே கங்கை மதி அவர் உலாவுகின்ற அதனுடைய பக்கத்தில் வாசனை உடைய மலர்களை என்ன மலரும் தருவாயிலுள்ள மலர்கள், அது பக்குவமுடைய மலர்கள், அதைத்தான் இங்கே செவ்வித்துன்னு ஒரு சொல் போட்டார் பாருங்க. எனவே வான் நீர் ஆறு மதி உலவும் மருங்கு முருகு உயிர்க்க நகைக்கும் பதத்தில், நகைத்தல்னா சிரிப்பதுன்னு பேர், பதம் அதாவது புன்முறுவல் அப்படின்னு சொல்ல பாருங்க. இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மலரப்போகிறது, அப்படிப்பட்ட மலர்களாக அதை பறித்து மாலை கட்டி இறைவனுக்கு சாத்துவார். அதாவது இதுக்கு அந்த 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 இங்கே சொல்லக்கூடிய நகைக்கும் பதம் என்பதற்கு நாம் ஒரு சுருக்கமாக ஒரு சொல் வச்சுட்டா போது என்று பெயர். போது மலரும் தருவாயில் இருப்பவைக்குத்தான் போதுன்னு பேர். மலரக்கூடிய நிலை வாராத பொழுது அதுக்கு மொட்டுன்னு பேர். மலர்ந்து விட்டால் பூன்னு பேர். ஏன் பூத்தலால் பூ, அது பூத்துருச்சுன்னா அது பூவாகிறது. அதுவே மரத்தில் பூத்த மலர் தானாக கீழே விழுந்துச்சு வி அப்படின்னு பேர். தானாக விழுந்துச்சுன்னா வீன்னு பேர். பூக்களுக்கு மட்டும் தமிழ் சொற்களில் நிறைய பெயர் உண்டு. மொட்டு, அரும்பு, போது, மலர், வி. நான் சிலவற்றை தான் சொல்லியிருக்கிறேன், நிறைய சொல்லப்படுது. தமிழில் அவ்வளவு சொல் இருக்கிறதுங்க பூக்கு மட்டும். அந்த வகையில் அந்த மலரும் தருவாயில் நகைக்கும் செவ்வித்து அப்படிங்கிற வகையில் நகைக்கும் பதத்தில் உடன் பறித்த அந்த அழகின் மலர்கள், எண்ணற்ற மலர்களை வகை வகையாக அவற்றையெல்லாம் எடுத்து வெவ்வேறு திருப்பூங்கொடைகளில் அமைப்பார். அதாவது ஒரே கூடையில் பூவை கொண்டு வந்தார் சிவகாமி ஆண்டார், வெவ்வேறு கூடைகளை வைத்து கொண்டார் முருகநாயனார். ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னன்னு பாருங்கள். அங்கே அவன் ஒரே கூடையில் தான் எல்லா பூவையும் கொண்டு வந்தார். அப்போ என்ன பண்ணியிருப்பார், நல்ல எடையுடைய மலருடைய பூக்கொலையெல்லாம் கீழே வச்சு கொஞ்சம் மென்மையான மலர்களெல்லாம் மேலே வைக்கணும். நீங்கள் காய்கறி வாங்க போகிறீங்கன்னா எடுத்தோடனே தக்காளியை கீழே வச்சு மேலையெல்லாம் மற்ற காயை வைப்போம், தக்காளியை கடைசியாக மேலே வச்சா தான் வீட்டுக்கு அது வந்து சேரும். இல்லைன்னா அங்கேயே சாரெல்லாம் வர வழியே ஒழுகிட்டு வந்துடும். அப்போ அந்த மலர்களையும் அவ்வாறு மென்மையான மலர்கள், கடினமான மலர்கள் இருக்கிறது. அது போன்ற மலர்களை எல்லாம் கீழே வச்சு மற்ற மேலே வைப்பார். அது சிவகாமி ஆண்டார் கொண்டு வந்த முறை. முருகநாயனார் மலர்களை எல்லாம் வகை வகையாக பிரிச்சிடுவார். இந்த மலருக்கு ஒரு கூடை, அந்த மலருக்கு ஒரு கூடைன்னு வெவ்வேறு கூடைகளில் அமைப்பார். சொல் பாருங்க. எனவே அழகின் மலர்கள் வெவ்வேறு திருப்பூங்கூடை, அங்கே கோல கூடைன்னு சொன்னார். ஏன் கோலம்னா அழகு, இறைவனுக்கு பணி செய்வதற்கு பயன்படுகிற பொருள் என்பதனால் அந்த கூடை அழகான கூடையாயிற்று. அதே தான் இங்கே திருப்பூங்கூடை. இந்த கூடை கூட திரு அடையாயிற்று. எதனால்? இந்த கூடைகளெல்லாம் பெருமானுக்குரிய பணிக்கு துணையாக இருப்பதனால் அக்ரிணையாகிய கூடைக்கு கூட திரு. நம்ம முன்னையே பார்த்தோம், அழகு என்பதுக்கு விளக்குமாறுன்னு பேர். அதுவே இறைவனுடைய ஆலயத்துக்கு வந்துருச்சுன்னா அது திரு அழகு. நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா விளக்குமாறு. அவ்வளோதான். நாம் விளக்குமாறாக இருக்க போகிறோமா திரு அழகாக இருக்க போகிறோமா நாம் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் அவனை சார்ந்துட்டீங்கன்னா நாமும் திரு அழகாயிடலாம். இல்லைன்னா தூய்மைக்குரிய பொருளாக. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இது கோயிலை சுத்தம் பண்ணுது, அது வீட்டை சுத்தம் பண்ணுது. வீட்டை சுத்தம் பண்ணால் விளக்குமாறு, கோயிலை சுத்தம் பண்ணால் திரு அழகு. அவ்வளோதான் வேறுபாடு. அதனால் சொன்னார், திருப்பூங்கூடைகளில் என்ன செய்தார், அவற்றெல்லாம் அமைத்தார். இப்படி வெவ்வேறு வகையான மலர்களை. அப்போ காலையில் நேரமே எழுந்து இந்த பணியினை முருகநாயனார் செய்திருக்கிறார். அவ்வாறு அந்த மலர்களை எல்லாம் பறிக்கிறார். எவ்வாறு எத்தனை வகையான மலர், அடுத்து ஒரு குறிப்பு தரார் பாருங்க. கோட்டு மலரும், நிலமலரும், குளிர் நீர் மலரும், கொழுங்கொடியின் தோட்டு மலரும், ஆம் மலரும், சுருதி மலரும், திருவாயில் காட்டும் முறுவல், நிலவும் அலர கனகவரையில் பன்னக நான் பூட்டும் ஒருவர், திருமுடிமேல் புனையலாகும் மலர் தெரிந்து சொல்றாரு. இவர் பறித்த அந்த மலர்களெல்லாம் என்னென்ன வகையான மலர்கள் அப்படின்னு கேட்டால், கோட்டு மலர்,
அதாவது இந்த மலர் வகைகளை சொல்லும்போது 4 வகையான மலர்கள், அதாவது நம்ம ஆட்சி சொன்னால் கோட்டு பூன்னு சொல்லுவதுங்க. அப்புறம் நிலத்தில் பூப்பன, அதுக்கு பேர் நிலப்பூன்னு பேர். கொடிகளில் பூப்பதற்கு கொடிப்பூன்னு பேர். அப்புறம் நீரில் பூக்கக்கூடிய மலருக்கு நீர்ப்பூ என்று பெயர். எனவே இங்கே கோட்டுப்பூ, நிலப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ என்பது. இப்போ கோட்டுனா நாகலிங்க மலம், அந்த மரம் பெருசாக இருக்கும், மரத்தின் மீது ஏறி அந்த மலர் பறிக்கும், அதாவது மரத்தில் பூக்கின்ற மலர்கள். அதுக்கப்புறம் நிலப்பூ என்பது ரொம்ப உயரமாக செல்லாமல் கீழளவில் மட்டுமே நிற்கும். கொடியில் பூக்கும் மல்லிகை, முல்லை முதலாம் கொடியில் பூப்பது. அப்புறம் நீர் இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமரை, செழுங்கழு நீர் முதலானவை, குவளை, இவையெல்லாம் நீருக்குள்ளேருந்து எடுப்பது. எனவே இப்படி 4 வகையான மலர்கள் என்பதை இந்த 4 சொல் வைத்து கொண்டு காட்டுகிறார். கோட்டுப்பூ, கொடிப்பூ என்ற வகையில், கோட்டுப்பூ என்ற வகையில் மரத்தில் வருகிற மலர்களும், நிலப்பூ என்று சொல்லக்கூடிய வகையில் அவ்வாறு 4 வகையான மலர்களை பறிப்பது. எனவே மரக்கொம்புகளில் பூக்கக்கூடிய மலர்களையெல்லாம் கோட்டுப்பூன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வில்வம், நீங்கள் இலை வகை தான், ஆனால் மரத்திலிருந்து தான் பறிக்கப்படுகிறது. கொன்றை மரத்திலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. எனவே கொன்றை. மந்தாரம் மலர் பார்த்திங்கன்னா அதுவும் மரமாகத்தான் வரும். எனவே கொன்றை, மந்தாரம், வேங்கை, சண்பகம் என்கிற மலர், நீங்கள் மகிழ மரம், அது மரத்திலிருந்து வருவதுதான். எனவே கோட்டுப்பூ என்ற வகையில் மரத்தில் மீது ஏறி பறிக்கக்கூடிய மலர்கள். வில்வம் இதனுள் அடக்கம், அதை நீங்கள் நினைவு வைத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் நிலமலர் என்று சொல்லப்பெறுவது, இதற்கு நந்தியாவட்டம், அலரி, கரந்தை, தும்பை, வெள் எருக்கு முதலானவையெல்லாம் நிலப்பூன்னு பேர். எனவே முன்ன சொன்னதெல்லாம் மரத்தில் பூப்பதனால் அதுக்கு கோட்டுப்பூன்னு பேர். அரளி, வெள்ளெருக்கு, நந்தியாவட்டம், கரந்தை, இதெல்லாம் தும்பை முதலானவையெல்லாம் நம்ம நிலப்பூ என்று சொல்வது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடியில் வரக்கூடிய மலர்கள் நான் முன்னையே சொல்லிட்டேன். அதுபோல் நீரில் பூக்கக்கூடிய மலர்கள் எல்லாம், இவையெல்லாம் அவற்றையெல்லாம் பார்த்து இதெல்லாம் நீங்கள் நல்லா சிந்தித்து பார்க்கணும். சூரியன் உதயமாவதற்கு முன்பாக இது இன்று ஆகும் என்று அறிந்து அதையெல்லாம் பறிக்கணும். மரத்து மேலே ஏறுனா இன்றைக்கி இந்த பூ ஆகுமா ஆகாதான்னு பார்த்து பறிக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு மலரையும் பார்த்து தான் பறிப்பாராம். அதான் சொல்கிறார். எனவே கோட்டு மலரும், நிலமலரும், குளிர் நீர் மலரும், கொழுங்கொடியின் தோட்டு மலரும், ஆம் மலர்கள். அந்த ஆம் மலர் என்பது என்ன? ஆகும் என்கிற மலர்கள். அப்போ இன்னும் மலராத நிலையில் இன்று மாலை தொடுத்தால் அது மலர்ந்துவிடும் என்று அறிந்து அவற்றை பறித்து என்ன பண்ணுறான்? அவ்வாறு கொழுங்கொடியின் தோட்டு மலரும், ஆம் மலரும், சுருதி மலரும் திருவாயில், வேதம் சொல்லுகிற வாயில், சுருதி மலரும் வாயில், காட்டு முறுவல் இங்கே சொல்லுகிறார். எனவே இவ்வாறு வேதங்கள் வெளிப்படுகிற திருவாயில் காட்டும் சிறு முறுவல் ஒளிரும்படியாக சொல்லுவாங்க. முறுவல் அலற கனகவரையில் பன்னக நான் பூட்டும் ஒருவர், பாம்பை மாலையாக பூட்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருமுடிமேல் புனையக்கூடிய மலர்களாக பார்த்து தெரிந்து தேர்வு செய்து அவற்றை பறித்து. அப்போ ஏதோ காலையில் போனோம், கைக்கு கிடைச்சதெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு பறிப்பதல்ல, பார்த்து பறித்து வருகிறார். எனவே அந்த பெருமானுக்கு அவர் சூட்டிய அந்த மலர் வகையை சொல்லியிருக்கிறார். 4 வகையான மலர்களை வேதம் சொல்லுகிற வாய் முறுவல் பூத்து நிற்க அப்படியே பெருமானை நினைந்து அரவம் அணிந்த முடிவுடைய பெருமானுடைய அந்த திருமுடிக்கு சாத்துவதற்காக மலர் தெரிந்து பறித்து அவற்றை கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வருகிற நாயனார் அவற்றை மாலையாக தொடுக்கப் போகிறார். என்னென்ன வகையான மாலை தொடுக்கப் போகிறார் என்பதை நாளைய வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை மலர் பறித்திருக்கிறார் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க
நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போ. ஐந்தெழுத்து பெருவேள். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 திருச்சிற்றம்பலம்.